இந்த சுடுமுடி கூட்டம்லாம் போய் யார் பண்ணுவாங்கங்கிற மாரி சொன்னாங்கங்கிற மாரி இல்ல சொல்றாங்க. அந்த அவங்கலாம் வந்து வார்த்தை சொல்லல. அவங்க வாய திறந்தாலே வர்றது எல்லாமே பொய் தானங்க. முதல்ல இருந்து அவங்க சொல்ற எல்லாமே பொய்யா இருக்கு. சில அவர் சத்தியம் வேற கிட்டக்க பண்ணிக்கிறாங்க. வருவார் சுபு. அவர் கிட்டக்க வருவாங்க. விக்கல்ஸும் இல்ல, இல்ல. எஃப்ஜே எனக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. அந்த இவரு வார்த்தை பிக் பாஸ் சொல்ல அந்த மாரி மாட்டார், சொன்ன சொல்ல மாரி எனக்கு மாட்டார். ஞாபகம் இருக்கு. சொல்லல. உம்முன்னு தான் சொல்லுவாரு. உம்முன்னு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் என்ன ஓகே. இது பண்ண முடியும்? அவங்கள என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்? அப்படிதான் சொல்லுவாங்க. இது வந்து வார்த்தைய வந்து அதாவது இப்ப கோர்த்து எனக்கு என்ன விடுறதுன்ற தெரியுமா, மாரி தான் இதுவா இமேஜின் இவங்க பண்ணிக்குது. சின்ன சின்ன சீப்பா எல்லாத்துக்கும் அலிகேஷன் வைக்கிறாங்கல்ல. அன்னைக்கு த்ரிஷா நாயின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்களும் நாயின்னு சொல்லிருப்பாங்க வேர்ட எல்லாரும் வச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு மறந்துருமா? இவங்க இன்னைக்கு கூட கனியோட பேரண்டிங் பத்தி இவங்க சின்ன சின்ன விஷயங்களை அடுத்தவங்க சொன்னா கூட ஏத்துக்க ஒண்ணுமே இல்லைங்க. கானா வினோத் இவங்களுக்காக பேசதான் வந்திருப்பாரு. பாருவும் அப்படிதான். அவங்க 2 பேரையுமே மாத்தி விட்டுருவாங்க. இவங்க கிட்ட வச்சுக்கவே எனக்கு முடியாது. கணிக்கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு ஒரே போடு போட்டுருவாங்க. ஆமா. அந்த மாதிரி அவங்க கிட்ட நீங்க வந்து வார்த்தை அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்க வந்து சென்சிட்டிவா இருக்கிறாங்கன்னா, அப்ப அவங்க சென்சிட்டிவா இருக்கவங்க இன்னும் 200% கரெக்ட்டா இருக்கணும். அவங்க வார்த்தை விடுறதுல. என்னென்னமோ சொல்றாங்கங்க யார பார்த்தாலும். அவங்க சொல்லாதவங்க அங்க ஃபால்ஸ் அக்யூசேஷன் வைக்காத ஒரு ஆள் கூட கிடையாது. அ கரெக்ட். இல்ல அமித் கிட்ட ஆக்சுவலா கூட எங்க வீட்ல ஆரம்பத்துல வந்து கோவம் தான் பட்டாங்க. அமித் வந்து இந்த கதவ சாத்துவார்ல. அப்பல்லாம் அமித்த சொல்லாத வார்த்தைகளே இல்ல. அந்த மேனேஜர்ஸ் டாஸ்க்ல, அந்த ஹோட்டல் டாஸ்க்ல அவர் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுவார் பாருங்க. அப்ப பிரஜனும், ம், ம். சாண்ட்ராவும் அவர அவ்ளோ ஹியூமிலியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் இல்ல எங்க அவங்களுக்கு வீட்லலாம் பிக் பாஸ் பார்க்க மாட்டாங்கங்க. நான் மட்டும் தான் பார்ப்பேன். என் ஹஸ்பண்ட் கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க நேத்து உட்கார்ந்து ஃபோன்ல கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கையில, இடையில கொஞ்சம் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. இன்னைக்கும் அவங்க வந்து ஹால்ல நான் உட்கார்ந்து இருந்தப்போ அவங்களும் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. கரெக்ட்டா இவங்கள சாண்ட்ராவ காட்டுன உடனே அவங்களே சொல்றாங்க. அந்த அம்மா வழக்கமா என்ன சொல்லும், "இல்ல எனக்கு புரியல. இல்ல எனக்கு புரியல." அதுதான் திருப்பி திருப்பி சொல்லுமா, சொன்னேன், "தயவு செஞ்சு இவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் சேனல் மாத்திட்டு, அதுக்கப்புறம் நீ போட்டுக்கோமா. நான் ஒண்ணும் சொல்லல." அப்படின்னாங்க. அவங்க பிக் பாஸே பார்க்காத ஆளு. அவங்களுக்கே நம்ம பார்த்து இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏன் இது ரிப்பீட்டடா சொன்னதே சொல்லிட்டு இருக்கு. இது புரோகிராம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு. ஏன்னா யூசுவலா யாருமே பிக் பாஸ் பார்க்க வேண்டாம் அப்படிலாம் சொல்ல ஆனா மாட்டாங்க. ஆனா நான் இத மெயினா மட்டும் இன்னைக்கு பார்க்காத ஏன் எஃப்ஜே அந்த அம்மாவ அப்படின்னு. எஃப்ஜே அப்படியே ஆன் ஸ்பாட் அந்த அப்படியே எப்படி சொல்றது? கரெக்ட்டா உடைச்சு விட்டுருப்பாருங்க. அவர்கிட்ட 1008 நமக்கு வந்து தப்புகள் இருந்தாலும், இந்த கேம் பிளே அப்படியே பார்வையும், சாண்ட்ராவையும் சேர்த்து வச்சு அந்த கிச்சன் ஏரியால வந்து கரெக்ட்டா கரெக்ட்டா சொல்லியிருப்பாரு. நம்ம மைண்ட்ல இருக்கிறத அப்படியே சொல்லியிருப்பாரு அவரு. பார்வையும் சொல்லியிருப்பாருங்க. ஆமாங்க. செம்மையா இவங்க சொல்லியிருப்பாரு. டிராமா இல்ல அதான் எஃப்ஜே கிட்ட எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அப்ப அவனுக்கு தெரிஞ்சுதான் பண்றான்ற மாரி. மத்தவங்க கூட வந்துட்டு பயப்படுறாங்க. பார்வதிய பார்த்தோ, சாண்ட்ராவ பார்த்தோ, திவ்யாவ பார்த்தோ, நெறைய பேர் அப்படியே பின்வாங்கிறாங்க. இவன் திவ்யா கிட்டே எனக்கு இது பண்ணான். யாரா இருந்தாலும் சரி, அவனுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா டக்கு டக்குன்னு கேட்டு போயிறான் பாத்தீங்களா எஃப்ஜே? இல்ல இல்ல அவன் அதனால தான் கேட்கறதில்ல. அவன் பிடிக்குது அழகா பிடிக்கலன்றத சொல்லியிருப்பான். தாண்டி அழகா உடைச்சு விட்டுருப்பான். இவன் கேம் பிளே வரும்போது தெரியாதா? இப்படி பண்ண முடியாதா? இவன் போனதுக்கு என்ன நல்லா பாரு திருடனுக்கு எப்படி திருடனுக்கு இன்னொரு திருடனுக்கு எங்க இடத்த வச்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமோ உனக்கு தெரியுது பாரு அவங்க கேம் பிளே. அதுக்கு தானே நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு சாண்ட்ராவும் பார்வதி ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிடுவான் கடைசியில. சொல்லிடுவாரு விஜய் கடைசியா. மீனா இல்ல என்னமோ சொன்னீங்க. பார்வதி முன்னாடி சொன்னா, அது உடனே அப்படியே சிரிச்சுட்டு, "டேய்" அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி சமாளிச்சுட்டு போயிரும். சாண்ட்ராவும் எஃப்ஜேயும் இதுவரைக்கும் டைரக்ட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் மோதல. அப்படி வந்து நேரடியா அப்படி ஒண்ணு ஒரு ஃபைட் வந்ததுன்னா, அப்படியே உரிச்சு உரிச்சு வச்சுருவாரு. அவர பிடிக்கவும் பிடிக்கலன்றத தாண்டி, அப்படியே முகத்துக்கு நேரா பேசுற தைரியம் அவங்க சொன்ன மாரி பண்ணிருக்காரு மீனா, எஃப்ஜேக்கு இருக்கு. பண்ணிருக்காரு. ஆனா அது ரொம்ப ப்ரோலாங் ஆகல. நேராவே சொல்லுவாரு. சீப்போலாம் சொல்லிருப்பாரு. அவருமே சொல்லியிருப்பாரு. பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஜெயில் கிட்ட செமையா திட்டிருப்பாரு சாண்ட்ராவ. என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத அப்படி இப்படிலாம் ஒரு மாதிரி இல்ல இப்ப பேசிருவாரு. இந்த இன்சிடென்ட்ல சொல்றேன். இப்ப இந்த இந்த இன்சிடென்ட்ல இன்சிடென்ட்ல இல்ல. சொல்றேன். இந்த இன்சிடென்ட்ல இல்ல. 2வது வந்து சாண்ட்ரா வந்து அவங்க கிட்ட யாராவது போய் ஒரு கன்சர்ன்ல போய் தான் சுபிக்ஷாலாம் அன்னைக்கு இவங்க தனியா உட்கார்ந்துருக்காங்களேன்னு 2 தடவ போய் போய் உட்கார்ந்துச்சு. அதையுமே பார்வதிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "அவளுக்கு இப்ப என்ன வேணுமா? சுபிக்ஷாக்கு இப்ப என்ன வேணுமா? அவளுக்கு என்ன வந்துச்சு? ஏன் என்ட்ட வந்து பேசுறா?" அப்படின்னு அவங்க வந்து ஒரு மாரி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லயே இருக்காங்க. தன்ன தவிர எல்லாருமே தான் மட்டும் தான் பெருசு. தன்ன தவிர எல்லாரும் மட்டம். அந்த மாரியான ஒரு தாட்லயே இருக்கிறவங்கள வந்து பயங்கர ஹிப்போகிரிட். சுப்பு லைவ்ல என்ன போச்சு? பெட்ட தூக்கிட்டு போனா 1 ஹவர்ல காமிச்சாய்ங்க. லைவ்ல என்ன போகுது? எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க. திவ்யாவை காமிச்சிட்டு இருக்காங்க. திவ்யாவும் வெளில போறாங்களா என்னன்னு தெரியல.
ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா, எப்படி இவைங்க பெட்ட தூக்கி வெளிய போட்டுருக்காய்ங்க. நம்ம வந்துட்டு எப்பயும் போல லைவ் நல்லா இருந்துச்சுன்னா, நான் ஸ்பேஸ்லாம் இப்பலாம் கம்மி பண்ணிட்டேன். லைவ போய் பார்ப்போம். இல்லன்னா வீட்ல போய் பொழப்ப போய் இல்ல எல்லாரும் பார்ப்போம்ட்டு. வெளியில ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. மொத்த குடும்பமும் உள்ள தான் இருக்கு. திவ்யா ம். வந்து ஹூடி தேடிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன் வெளியில போய் உட்கார்றதுக்கு. ஓ! ஓகே, ஓகே. இந்த அம்மணி, இந்த மணி? இவங்க தூங்கிட்டாங்க. என்னங்க அவங்க டைம்க்கு தூங்கிடுவாங்கங்க. நீங்க வேற. அப்புறம் என்னத்துக்கா பிக் பாஸ்க்கு வந்தாய்ங்க? ஏங்க எப்படி எப்படி இருந்தாலும் நீங்களே சொல்லிட்டீங்க டாப் 5ல இருப்பாங்கன்ட்டு. அவங்க இல்ல, எதுக்கு இல்ல. ஆடணும்? நான் இன்னைக்கு சாண்ட்ராவ பத்தி ஒரு போஸ்ட் நான் எப்பயுமே போஸ்ட் போடுறது எதுக்குன்னா, திட்டுறாங்களோ இல்லையோ, மக்கள் மனநிலையும் நீங்க போஸ்ட் போட்டா மட்டும் தான் தெரியும். நான் போட்டதுக்கு நெறைய பேர் இரக்க குணம் ஆயிருச்சுங்க அந்த பொண்ணு மேல. ஒரு சிம்பத்தி கார்டு அவங்க மக்கள் பக்கமே பக்கமே வந்துட்டு ஆடியன்ஸ் பக்கம் வந்துட்டு ஒரு சிம்பத்தி கார்டு எப்படி இருந்தாலும் எல்லாராலயும் வெறுக்க முடியாது. ஓகேயா? ஹியூமன் நேச்சர்ன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இந்த கேம் அப்படித்தானே. அப்படி வந்துட்டு ஒரு சப்போர்ட் வந்துட்டு சாண்ட்ராவுக்கு வரத ஆப்வியஸா நான் பார்க்குறேன். ரொம்ப இன்னசென்ட்டுங்கன்றாங்க. இன்னசென்ட்டா? யாரு இன்னசென்ட்? பார்க்குற நம்மளா? இல்ல சாண்ட்ராவா? எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப நம்ம வேற ஒரு கோணத்துல பார்க்கலாமா? அப்ப பீப்பிளோட மைண்ட் செட் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்களா இந்த கேம் ஷோல? இல்ல ஹேமா. நான் நான் இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்றேன். நான் சொல்லுங்க. வந்து தாத்தாவுடைய ரிவ்யூஸ் எப்பவுமே பார்ப்பேன். சொல்லுங்க. ஓகேங்களா? கடந்த 2 நாளா அவருக்கு வர கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ம். ஓகேங்களா? ஃபுல்லா வந்து சாண்ட்ராவ பத்தி திட்டுற மாரி தான் வருது. ம். நான் ஆனா 2 நாளா வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானு. இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாரு கொஞ்சம் வரும். இவங்க கொஞ்சம் வரும். ஃபார் த ம். பாஸ்ட் 2 டேஸ் ஃபுல்லா இவங்கள பத்தி தான். நான் அது கொஸ்டின் வந்து தாத்தா நேத்திக்கு நைட் வந்தப்பவே கேட்கணும்னு நெனச்சேன் நானு. இல்லங்க. கேட்டேன் நானு. ப்ரொமோ பார்த்தீங்களா? ப்ரொமோல நான் 2 ப்ரொமோ வரையும் தான் என்னால பார்க்க முடியும். 3வது ப்ரொமோக்கு 3 எனக்கு இது ப்ரோமோவே இருக்கும். வச்சுக்கோ. நான் தூங்கிருவேன். அது வேற விஷயம். நான் பார்க்குறேன். திருப்பி காலைல எந்திரிச்சு 3வது ப்ரோமோ பார்க்குறேன். 3வதுலயும் அவங்க தான். "டேய் என்னங்கடா நெனச்சுக்கிருக்கீங்க? இந்த டீம் சண்டை தான் கேட்கணும் போல இருந்துச்சு எனக்கு. என்னங்கடா நெனச்சுக்கிருக்கீங்க நீங்க மனசுக்குள்ள? ம். அந்த எதுக்காவது ஒரு காமெடியாவாவது போட்டு விட்டுருக்கோம்லடா." அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தான் இந்த டான்ஸ பத்தி போட்டிருந்தாய்ங்க. அட பாவிகளா! உங்கள நம்பி ஒரு ஷோ பார்க்க முடியுதாடா? எ இ இந்த பார்வதி பண்ணாங்கல்ல, அதே மாரி தான் இப்ப சாண்ட்ராவுக்கும் எல்லா ப்ரோமோலயும் அவங்களுக்கு இடம் குடுக்குறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆமாமா. அதனால தான் வோட் இன்கிரீஸ் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதத்தான் சொல்றேன். இப்ப நம்ம திட்டுறதுக்கு இப்ப இந்த டீம் என்ன பண்ணுதுன்னா, பழைய டீம் என்ன பண்ணும், கலந்தடிச்சு பண்ணுவாங்க. ஒரு ப்ரோமோ வந்துட்டு இந்த மாரி, இன்னொரு ப்ரோமோ வந்துட்டு இந்த டாஸ்க் இது, அப்புறம் சிரிக்கிறது எல்லாமே. இவங்க என்ன பண்ணிட்டாய்ங்க, நீங்க திட்டுறதுக்காகவாவது இந்த ஷோ பாருங்கடான்ற மாரி பண்ணி வச்சுக்கிருக்காங்க. கரெக்ட். நம்ம திட்டுவோம்ல ப்ரோமோவ பார்த்துட்டு, நான் அந்த ஒரு நம்மளோட எமோஷன்ல தான் இவிங்க கேம் விளையாடுறாய்ங்க. வெளியில இருக்க பீப்பிளோட எமோஷன்ல தான் இவிங்க கேம் விளையாண்டுட்டு இருக்காய்ங்க. அது மட்டும் எனக்கு ஷூரா தெரிஞ்சு போச்சு. ஆனா மொத்தத்துல இந்த சீசன் பார்த்தா, அந்த வடிவேலு காமெடி ஒண்ணு வரும்ல. "ஏய் பாக்கெட்ல. காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா குரல் தான்டா வரும், குயில் குரலாடா வரும்ன்ற" மாரி வடிவேலு காமெடி ஒண்ணு. உண்மையிலே இந்த சீசன் பார்த்தா, அந்த காமெடி தான் பொருத்தமா இருக்கு இதுக்கு. உள்ள கூட சொல்லியிருப்பாய்ங்கல்ல. அந்த டயலாக் நமக்கு தான் மெயினா. அதாவது பிரியாணின்னு நெனச்சுட்டு நல்லா ஷோ இருக்குன்னு நெனச்சு நம்ம பார்த்தோம். பிரியாணின்னு நெனச்சவங்களுக்கு நான் புளி சோறுன்னு நெனச்சுட்டேன் தெரியுமா? அந்த டயலாக்கு. "டேய் அவகிட்ட சொல்றியா? இல்ல எங்ககிட்ட சொல்றியா? உண்மையிலே அப்படித்தான்டா இருந்துச்சு. தக்காளி சோற விட கேவலமா இருக்குடா." அந்த மாரி போயிருச்சுடா. இருந்தத சாப்பிட்டு போவோன்ற மாரி கொண்டு வந்துட்டீங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலி சாப்பாட கேவலமா சொல்லல. பிரியாணிக்கு ஆசைப்பட்டுட்டு வேற ஏதாவது கிடைக்கும்போது ஏமாற்றம் வரும்ல. அந்த ஏமாற்றத்தை விவரிக்கிறேன் ஐயா. இவங்க வேற சாப்பாட்டுக்கு அகைன்ஸ்ட்ன்னு சொல்லிருவாய்ங்க. நாங்க எது குடுத்தாலும் சாப்பிடுவோம். அப்படித்தாங்க இந்த ஷோவ பார்த்துக்கிருக்கோம். இல்லங்க. நம்மளும் பார்க்கக்கூடாதுன்னு நெனைப்போம். ஆனா வந்துட்டு ஏதோ ஒரு இதுல பார்த்துடுறோம்ல இந்த ஷோவ. இல்ல அதேதான். இது வந்து பிக் பாஸ் போட்டாலே அந்த 100 டேஸ் பார்க்கறதுன்றது வந்து எங்க வீட்லயே வந்து எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அப்பா இன்னொரு 100 நாள் கையில பிடிக்க முடியாது சின்ராசுன்னு சொல்லி, எல்லா வேலையும் கரெக்ட்டா வேக வேகமா முடிச்சுட்டு உட்கார்ந்து பார்க்கறதா, அதுக்கு சொல்லுவாங்க. இந்த 100 நாள் பயங்கர பிஸி ஆயிருவாப்ல. ஏதாவது சொல்லும்போதே சொல்லுவாங்க. எப்படா பிக் பாஸ் ஆரம்பிக்கும்? இவ கொஞ்சம் பிஸி ஆயிருவாளே அப்படின்ற மாரியே சொல்லுவாங்க. அந்த ஹேபிட்ட வந்து நம்மளால விட முடியல. கேவலமா இல்ல இருக்குன்னு இது தெரிஞ்சாலும், அத பத்தியே பார்க்கறது தப்பில்ல பேசிட்டு இருக்கோம் மீனா. பாருங்க. மீனா, பார்க்கறது தப்பில்ல. நான் எப்பயுமே சொல்லுவேன். இந்த ஷோவ பார்த்துட்டு 100 நாளைக்கு நமக்கு ஒரு இது கிடைக்குது. ஓகே கன்டென்ட் கிடைக்குது. அவங்கள பத்தி பேசுறோம். அவங்க இப்படி கேம் ஆடுறாங்கன்னு சொல்றோம். அவங்கள பத்தி கிரிட்டிசைஸும் கூட வைக்கலாம். அவங்கள பத்தி திட்டக்கூடாது. அவ்வளோதான். இந்த ஷோக்காக மத்தவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. இதுதான் எப்பயுமே தெளிவானது. ஒரு விஷயத்துல எங்க சீசன்லேருந்து நான் தெளிவானது இது மட்டும் தான். இல்ல இந்த கண்டிப்பா. அது ஷோக்காக வந்து சண்டை நான் போடாதீங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தே அப்படிதான். அந்த ஷோ வந்து ஷோவா மாரி தான் பார்ப்பேன். யாருக்கும் ஃபேன்லாம் இருக்க மாட்டேன். அந்தந்த வீக் யார் நல்லா பண்றாங்களோ, அது பொறுத்து. அத தாண்டி எனக்கு பிடிச்சது வந்து ஆரி பிடிக்கும்.
சுரேஷ் சார் பிடிக்கும். அந்த மாரி பர்ட்டிகுலரா செலக்டிவா ஒரு சிலர மட்டும் தான் அந்த கேம்ல இருந்தவங்கள பிடிக்கும். மற்றபடி அ யாரையுமே பர்ட்டிகுலரா ஃபேனெல்லாம் எப்பயுமே இருந்தது கிடையாது. அந்தந்த வீக் யாரு நல்லா பண்றாங்களோ அத பொறுத்து. இப்ப தானே இந்த ஸ்பேஸ் இதெல்லாமே வந்து பேசுறோம். அதுக்கு முன்னாடி சும்மா வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட பேசும்போது அப்படிதான் பேசிப்போம். சுரேஷ் சார் வந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸ்பீக்கர் குடுத்தேன் தாத்தா வரல. ஓ! சரி, சரி, சரி. அவரோட ரிவ்யூமே ரொம்ப நல்லா இருக்கும். இல்லங்க. இந்த ஷோ பார்க்குறதே வந்துட்டு மைண்ட் ஒரு டைம் பாஸ்க்காகத்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு இருக்கும்ல. நமக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறோம் மட்டும் தெளிவாயிட்டோம்னா, அடுத்தவங்க பேசுறத நம்ம ரொம்ப ஜாலியா பேசுறாங்களா, அத கேட்டு நம்ம போய்க்கிட்டே இருப்போம். நான் ஃபேட்மேன் அவரது பார்த்தேன். அவர் டோட்டலி அப்படியே வந்துட்டு வேற மாரி போயிட்டாரு. இல்ல அது பாட்டு ஓட விட்டுட்டு நம்ம பாட்டு வேல பார்த்துட்டு இருப்போம். அவ்வளோதான் ஃபுல்லா. இப்போ 24/7 போட்டப்பறம்லாம் அதுதானே. அது டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம பாட்டு நம்ம வேலைய பார்த்துட்டே அதுக்கு அதுல ஏதாவது ஒரு சண்டைன்னா மட்டும் வேகமா ஓடி வந்து யாரா சண்டை போடுறாங்கன்னு வந்து எட்டி பார்ப்போம். அவ்வளோதான். மற்றபடி வந்து இன்னைக்கெல்லாம் சில சமயம் இன்னைக்கு இந்த டான்ஸ் மாரத்தான் மாரி ஏதாவது ஜாலியா இருந்தா உட்கார்ந்து பார்ப்போம். மற்றபடி அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். நம்ம நம்ம வேலைய பார்த்துட்டு இருப்போம்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஏம்மா இந்த நீங்க உதவாக்கற ஷோஸ் நீங்க ஒரு நம்ம இவ்வளோ டிஎல் நேரம் பேசிட்டு இருக்கோம் பண்ணியிருக்கீங்கல்ல. பாருங்க. அது உண்மையா? என்னங்க? அது சும்மா டிஎல் அது போட்டிருக்கீங்களா? எனக்கு டிஎம் வந்துச்சு. நானும் அப்படியே ஷேர் பண்ணி விட்டேன். ஆனா, அதுல ஒரு கெஸ்ஸிங் வந்து கரெக்ட்டா இருக்குன்னு தான் தோணுது. என்ன போட்டிருக்காங்க? ஆனா அன்அஃபிஷியல்னு தான் நான் போட்டிருக்கேன். இது வந்துட்டு ம். ஏற்கனவே இப்ப ஸ்பேஸ்ல முன்னாடி ஒருத்தவங்களும் சொல்லிட்டு போனாங்க. 5 மணி நேரம்லாம் எப்படி இவங்க பார்ப்பாங்க? ஐயோ! இல்ல. நமக்கு எடிட் பண்ணிருவாங்க. நாளைக்கு டீம் வந்து நமக்கு நமக்கு காமிக்கும்ல. டீம் என்ன ம். பண்ணுவாங்க, இப்ப காமிச்சாங்களா லைவ்ல வந்துட்டு இல்லம்மா, லிவிங் இந்த ரூம்ல எல்லாம் கால் உட்காந்துருக்காங்க. டீம் இவ்ளோ போடுறாங்கல்ல. இவ்ளோ போட்டுமே அவங்க சரியா பண்ணாம போயிட்டாங்க. தே ஆர் இல்ல அவுட் கணிச்சு ஆஃப். கண்டுபிடிக்க முடியாது. ஓ! ஆப்போசிட்ல கண்டுபிடிக்கிறவங்க தாங்க கிளவரா இருக்கணும். ஏன் இப்ப கண்ணுக்கு எல்லா ஆடுறவங்க எப்படி பாட்டும் வேணா தெரியுது ஆடலாம். இல்லையம்மா? அவங்களுக்கு நெறைய பாட்டு தெரியுதே. அப்படியா? ஆ, அவங்க இல்லையே. நெறைய பாட்டு இல்ல பாடுறாங்களே. இல்ல. அவங்க சும்மா பண்ணி பார்த்தப்ப கண்டுபிடிக்க தெரியல அவங்களுக்கு. இல்ல ஐய்யய்யோ! கண்டுபிடிக்க தெரியுறது இல்லங்க. நடிக்கிறது அவங்க 2 பேரும் அவங்க நடிக்கிறத உண்மையிலே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க பார்க்கலையா அத? பார்வதியும், அவரு கமருதீனும் நடிச்சு காட்டுனத பார்க்கலையா? கோவிலு அத பார்த்தா கண்டுபிடிக்கிற மாதிரியாவா இருக்கு? என்னங்க பண்ணிட்டு அது இருக்காங்க? நடிக்கவும் ஃபுல்லா தெரியணும் ஆடிட்டு கொஞ்சம். இருக்காங்க. இல்ல மதுரைக்கு கோவில காமிச்சாங்களா? இப்ப அப்ப அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, "மதுரைக்கு மல்லிகைப்பூ காமின்ட்டு" கனி சொல்றாங்க. தலைய வச்சுட்டு. இது கஷ்டங்க. ஆனா உண்மைய சொல்லப்போனா. நம்ம சொல்லிடலாம். பட் அந்த இதுல வந்துட்டு ஈஸியா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். இல்ல தாத்தா. விஷயம் தான் ஸ்டெப் ஹேமா. வந்து சொன்னா ஒண்ணு ஹூக் ஸ்டெப்பு, கண்டுபிடிச்சிடலாங்க ஓரளவு. ஒண்ணு ஒண்ணு ஹூக் ம். ஸ்டெப்பு, இன்னொன்னு எந்த ஸ்டார் அது. மோஸ்ட்லி ஃபேமஸான சாங்கு ஒரு ஒரு பாப்புலரான சாங் போடுறாங்க ஓல்டு சாங்ஸு. அதுல இருக்கிற ஹூக் 90ஸ் ஸ்டெப் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அது தவிர வேற ஒண்ணும் வாய்ப்பே இல்ல. இல்ல நீங்க சொல்ற ஆக்சுவலி மாரிலாம் வேர்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம விளையாண்டுருக்கோம்ல. அவள் வருவாளா? அப்ப யோசிக்கணும். எதுக்கு இவன் கைய பிடுங்குறான்? வருவாளா? இல்லங்க அது தமிழ்ல எல்லா வார்த்தையிலும் போட்டு பார்க்கணும். அந்த மாரி. பிஎஃப்ஜேக்குலாம் சுத்தமாவே அந்த இல்லையா? 2019, 90 சுபிக்கு சாங்ஸ் தெரியாது போல சுபி இருக்கு. சுபி 2K கிட்ஸ். தாத்தா இன்னைக்கு எபிசோடு சாண்ட்ரா பத்தி என்ன வந்துச்சு உங்களுக்கு? என்ன வந்துச்சா? சத்தியமா அழுக வரல. இல்ல சுப்பு சொன்னாரு. உங்க ரிவ்யூ பார்க்கும்போது உங்களுக்கு வர கொஸ்டின்ஸ் எல்லாம் சாண்ட்ரா பத்தி இது பண்ணி தான் வருதாமே. அப்படியா? திட்டி. பயங்கரமா திட்டுறாங்க. அதான் நான் வந்து மதியம் வந்து போட்டிருந்த டைட்டில் மடை மாத்த பார்க்கிறார்களா அப்படின்னு. பாரு மேல இருக்கிற அந்த அந்த கோவத்தை சாண்ட்ரா மேல திருப்புற ஒரு முயற்சியா தான் நான் இதை பார்க்குறேன் மேக்கர்ஸ் கிட்ட இருந்து. ஆனா அதையும் மீறி திருப்பியும் பாரு டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. யாரை பார்த்தா ரொம்ப எரிச்சல் வருது அப்படின்ட்டு ஃபேன் ஜோன்ல போடுவாங்க சீக்கிரமே பாருங்க. கண்டிப்பா நடக்கும் தாத்தா. இன்னைக்கு ஒரே ஒரு கேட்டீங்கன்னா செகண்ட் எனக்கு சுப்பு. சாண்ட்ரான்னு சொல்லிடுவேன் தாத்தா. நானு அப்படிதான் இருக்கேன் நான்லாம். என்ன? இன்னைக்கு கேட்டீங்கன்னா சாண்ட்ரா மூஞ்ச பாக்குறதுக்கே வந்து முடியலங்கிற மாதிரி ஒரு அதுதான் அவங்க நிலைமை அச்சீவ் பண்ணிட்டாங்களே அத்தை. ஏன்னா ஒரே அதாவது சாயங்காலம் சாங் லூப்ல வருது. காலையிலேருந்து இந்த இந்த அம்மா நான் நேத்து நைட்ல இருந்தே மாத்தி மாத்தி ஒரு விஷயத்த பல விதமா சொல்லுதுங்க. ஒவ்வொரு தடவை ஒரு ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு மீனிங் வர மாதிரி பேசுது. பெரிய டேலண்டட் பர்சன். ஏ இன்டெலிஜென்ட்டே இவங்களை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்களோன்னு தோணுது. விஜி பேசுங்க விஜி. நாளைக்கு பார்வதிக்கு இந்த தியாகராஜ பாட்டெல்லாம் போட்டிருப்பாங்க இன்னைக்கு. அதான் 5 மணி நேரம் முடிச்சு. அது கெஸ்ஸிங் தாங்க. நானே வந்துட்டு 5 மணி நேரம் அன்அஃபிஷியல் தான் போட்டிருக்கேன். பார்க்கலாம். இவங்க எப்படி நம்மள குழப்பி விடுறாய்ங்கன்ட்டு. அதனால தான். உண்மையிலே 5 மணி நேரமா இது உண்மையா பொய்யா நாளைக்கு தெரிஞ்சிரும்.
இல்ல இது மாதிரி பாட்டு போட்டாதான் நல்லா இருக்கும் அவங்க இந்த இதுக்கு. இல்ல இவங்கலாம் 90s கிட்ஸ். இப்ப அந்த பொண்ணுனால அவள் ஒரு ஆளால கண்டுபிடிக்க முடியல. எஃப்ஜேனாலயும் 90s சாங்ஸ கண்டுபிடிக்க முடியல. நல்லா கவனிச்சு பார்த்தா. ஆனா மட்ட சாங்கு இப்ப வந்து ஜிங்குஜா ஜிங்குஜாக்கெல்லாம் கையில வர்றது கூட அவங்க யோசிக்க மாட்றாங்க. அவங்க நொந்து போயிட்டாங்க ஃபுல்லு. யாரோரெல்லாம் அந்த பாட்டுல டேய் என்னங்கடா பண்றாங்க? டீமுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. ஆடினே இருப்போம். கரெக்ட்டா தான் இருக்கு. ஆடினே இருங்க. மதியம் ஒரு டாஸ்க் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அது பாத்தீங்களா? நல்ல இல்ல. ஆமா சொன்னாங்க. ஆக்சுவலி நான் பார்க்கல விஜி. நான் உண்மையில நான் பார்க்கல. இப்ப சொன்னாங்க. ஸ்பேஸ்ல வந்து சொன்னாங்க. ஏதோ ஸ்டிக்கர் அதாவது டான்ஸ் ஆடணுமா, இந்த ஊர்ல ஏதாவது ஜிமிக்கி மாரி போட்டு வச்சிருப்பாங்க. ஜிகு ஜிகுன்னு அப்படியே குலுங்கெல்லாம் கீழ விழுகணுமா. அந்த மாரி ஏதோ வந்து டாஸ்க் வச்சிருக்காங்களாம். இல்ல அந்த பேப்பரெல்லாம் ஜில்லா ஸ்டிக்கிங் பேப்பர்லாம் போட்டுறது ஸ்டிக்கி நோட் எல்லாம் கீழ விழுகுற மாரி. ஒட்ட ஊர்ல மாட்டேன், பண்ணுவாங்கல்ல. ம். ஒட்ட முடியல, அவங்க ட்ரெஸ்ல ஒட்டவே இல்ல அது. ஸ்டிக்கி நோட் வந்து ஒட்டவே. அவங்க ஒட்ட அப்படியே விழுந்துட்டே இருந்தது. லேசா இதானாலே விழுகுற மாரி இருந்தது. அதனால தான் அத வந்து கேன்சல் பண்ணிட்டு திருப்பி அது கூட முன்னாடி செக் பண்ணி பார்க்க மாட்டாங்களா? ட்ரெஸ்ல ஒட்டுனா அந்த ஆடுனா கீழ உதிருமே. அது கூட அந்த டீம் வந்து என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. அதுலயே அவ்ளோ டைம் வேஸ்ட். ஒருத்தர் மேலயும் வந்து ஒருத்தர் ட்ரெஸ்லயும் 50 ஒட்ட சொல்லியிருந்தாங்க. அது இவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒட்டி முடிச்சு, அதெல்லாம் முடிஞ்ச அப்புறமா தான் அது அவங்களே சொல்றாங்க. ஒட்டல விழல. அதுக்கப்புறமா தான் கேன்சல் பண்ணிட்டு எல்லாரையும் வெளிய போ சொல்லிட்டு, நான் வேற யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு பிக் பாஸ். ஆனா இன்னொரு விக்ரமுடைய கோட்ல வந்து 10 கூட ஓட்ட முடியல. இங்க 10 ஓட்டினா அங்க பின்னாடி ஓட்டினா 5 விழுந்துச்சு. அந்த மாதிரி. விஜி சொல்லுங்க விஜி. இந்த இப்ப நடந்த டாஸ்கே ஒரு 1 மணி நேரம் டெஸ்ட் பண்ணிட்டு சவுண்ட் இங்கிட்டு பாட்டு கேட்டது. பாட்டு கேட்டு இது வந்துட்டு ஆரியமலா டாஸ்க் மாதிரி இதுவுமே மறக்க முடியாதுங்க. அத மறக்கடிச்சாங்க. ஓகே. இல்ல ஆரியமாலாக்கு பதிலா ஜிங்குச்சா ஜிங்குச்சா அவள் வருவாளா? அவ்வளவுதான். நல்லா கேட்க முடியும். விக்ரம் வந்துட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவள் வருவாளா அவள் வருவாளா தமிழ்ல வார்த்தையிலாவது போட்டு பார்க்க வேண்டியதானே இவங்க அப்படின்னு நினைச்சேன். நீங்க இத பேரு கூட விளையாண்டது இல்லையாடா? அப்படிதான் தோணுச்சு. அப்ப நம்ம தான் உட்காந்து இந்த கேம்ல உட்காந்து விளையாண்டுக்கு இருக்கோமான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இல்ல அவங்க ஏமா சூர்யா கண்டுபிடிச்சதுக்கு வார்த்தையா அப்புறமே சிங்கம் அப்படி போயிட்டாங்க. அதேதான் சிங்கத்துல உள்ள சாங்கே தான் திருப்பி அதை தாண்டி எதுவுமே யோசிக்கல. பாவம் அவங்க இல்ல ஒரு லெவல்ல போயிட்டு வரிகள்லாம் கட் பண்ணி அவன் நெக்ஸ்ட் வந்து அவள் வருவாளா வருவா ஓகே அருவா எடுத்து நெக்ஸ்ட் அதுக்கு ரெடி ஆயிட்டான் விக்கல் பாவம். அதான் ஓகே. சாரு வாங்க சாரு. ஷோ பாத்தீங்களா? பார்த்தேன் ஹேமா. 1 hour தான் பார்த்தேன். சூப்பரா இருந்தது. சாண்ட்ரா பாட்டு தான் விட்டுட்டு எடிட் பண்ணி வெறும் வந்து அந்த சாங் மேரத்தான் பார்த்தா நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். நானும் அதே தான் போஸ்ட் போட்டிருந்தேன் ஹேமா. ஜிங்கிச்சா வந்து ஆரியமாலா 2.0 அப்படின்னு போட்டிருந்தேன். அது நமக்கு ஒரு ஒரு இதா பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. அது போதுமே நமக்கு. இவங்க ஐயோ எவ்வளவு நிம்மதியா இருக்கு. இந்த டாக்ஸிக் சாண்ட்ராவெல்லாம் முடியலங்க. இரிட்டேட்டிங்கா இருக்கு. நிஜமா அது வந்து நெகட்டிவிட்டியா காமிச்சாலும் அவங்க வந்து கிராஃப்ல வராங்க, ஷீஸ் கிளைம்பிங் த லேடர் நினைச்சா கூட பார்க்கணும். வியூவர்ஸ்க்கு வந்து பார்க்கற அளவுக்கு ப்ளீசிங்கா இருக்கணும்ல. 1 hour-ஏ நம்மனால பார்க்க முடியல. அப்போ லைவ் வந்து பார்க்கறதெல்லாம் எவ்வளோ கொடுமைன்னு பாருங்களேன். நைட்டு உங்ககிட்ட வந்து ஈவினிங் தானே சொன்னேன். நைட்டு ஃபுல்லா வந்து இதே ராமாயணம் தான் பாடிட்டு இருந்தா. காலையில இருந்துச்சும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. 1 hour-லயும் அதே தான் போடுறாங்கன்னா டூ மச் இதெல்லாம். இல்ல, நம்ம இந்த லைவ் சுப்பு இருக்காரு. சுப்பு பார்த்திருக்காரு. நேத்து தலையெழுத்துன்னு பார்த்திருக்காரு. கேளுங்க. வேற ஏன் சுப்பு? லெவல். அதுக்கு நீங்க வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். இல்லங்க மென்டல் எனக்கே பீஸ் ஒர்க் போயிடும். தாங்க. ப்ரொடக்ஷன் இஷ்யூ நைட் ஃபுல்லா உட்கார வச்சுட்டாங்க. வேலை பார்த்துட்டே சரி வேற என்ன போர் அடிக்குது சரி போட்டு விடலான்னு தான் போட்டு உட்காந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஆனா பிக் ஒன்னே பாஸ்லயும் ஒண்ணுங்க ப்ரொடக்ஷன் இஷ்யூ தான் சுப்பு. அதுதான். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா என்னால வந்து தாத்தா சொன்னார்ல வேற லெவல் ஆக்டிங்ன்ட்டு அந்த 2.5 hours அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. வீடே சிரிக்குது. சாண்ட்ரா வந்து அங்கங்க காட்டுறாங்க. ஒரு இடத்துல கூட சிரிக்கல ஹேமா அவங்க. ஃபேஸ் அவங்க அப்படியே வந்து அந்த இறுக்கமா வச்சுக்கிட்டே இருக்காங்க ஹேமா. இத அப்ளிகேட் பண்ணுங்க சுப்பு. காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு சாப்பிட்டு
சீரியல்ல போற மாரி அவங்களோட எனக்கு இப்படித்தான் ஃபீல் ஆச்சு. சீரியலுக்குள்ள போயிட்டோம். சாப்பிடுறோம், செய்கிறோம், எல்லாம் பண்றோம். நம்ம வேலைய பார்க்குறோம். இப்போ ஒரு சீரியல் ஷூட்டிங்குள்ள நம்ம இருக்கோம். நமக்கு வில்லி ரோல் குடுத்துருக்காங்க. இந்த ரோல ப்ளே பண்ணணும். இத மட்டும் நீங்க சாண்ட்ராவ பார்க்கும்போதெல்லாம் பொருத்தி பாருங்க. உங்களுக்கு கனெக்ட் வந்து கரெக்ட்டா இருக்கும். இன்னொன்னு அப்ப என்ன தெரியுமா ஹேமா? இந்த ஓகே கோவப்படுற, மத்தவங்க மேல வந்து எரிஞ்சு விழுகிற எல்லாம் ஃபைனு. ஆனா அவங்க எந்த டைம்ல வந்து விழறாங்கன்னு பாருங்களேன். மத்தவங்கலாம் வந்து அதுக்கு ரியாக்ட்டே பண்ண முடியாத ஒரு டைம் ஃப்ரேம்ல லைக் சாப்பிடுறப்போ, இல்ல வந்து ஏதாவது வந்து இந்த மாரி ஜாலியா இருக்கிற டைமோ, அந்த மாரி ரொம்ப க்ரூஷியலான டைம்ல வந்து ஷி இஸ் டூயிங் திஸ். யாராலயும் வந்து எதுவும் எடுத்து வைக்கவே முடிய மாட்டேங்குது. அத வந்து கன்ஃபரன்ட்டே பண்ண முடியல. ஏன்னா, நீங்க நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தட்டுல வந்து சாப்பாட வச்சுக்கிட்டு கண்ல தண்ணி வச்சுட்டு இருந்தா, எவ்ளோ கோவமா இப்ப எனக்கெல்லாம் வந்து சீரியஸா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்க மேல அவ்ளோ கோவமா இருக்கேன். சரியா? நீங்க வந்து இந்த மாரி ஒரு தட்டுல சாப்பாடு வச்சு, கண்ல தண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, நீங்க சொல்ற கன்டென்ட் பொய்யின்னு எனக்கு தெரிஞ்சா கூட, என்னால வந்து உங்ககிட்ட ஃபைட் பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஆர் கிரையிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபுட். ரொம்ப ரொம்ப அந்த மாரி ஒரு சினாரியோ சூஸ் பண்ணி அவங்க பண்ணும்போது, அதுல அவங்க கிளெவர்னஸ் நெனச்சு நம்ம வியக்கிறதா, இல்ல இவ்ளோ டம்மா ஒரு கேம் விளையாடுறாங்களே, இவ்ளோ சீப்பா விளையாடுறாங்களேன்னு நெனச்சு வருத்தப்படுறதான்னு தெரியல. அண்ட் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் அது யார் மேல போடுறோம்? பசங்க மேல வந்து யூனோ ப்ராமிஸ் பண்றது. அந்த 1 ஹவர்லயே வந்து கனி வந்து கூப்பிடுறாங்க பாத்தீங்களா? கனிய வந்து நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்ற வரைக்கும் ஷி ஹேட் ஒன் சைட் ஆஃப் ப்ராப்ளம். ஒரு மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி நான் போய் கனிய கூட்டிட்டு வரட்டுமா? அப்படின்னு வினோத் கேட்ட உடனே ஓகேன்ட்டாங்க. திங்கிங் மேபி அவங்க வரமாட்டாங்க. இல்ல இவரு போய் கூப்பிட மாட்டாருன்னு நெனச்சு சொல்ட்டாங்க. பார்த்தா கனியும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ரியாக்ட் பண்றது? எப்படி வந்து ஏன்னா ஷி இஸ் டெல்லிங். கனி இஸ் லிட்டரலி சேயிங் த ட்ரூத். அந்த டைம்லயும் நோட் பண்ணீங்கன்னா, அவங்க கண்ண பார்த்து தான் பேசுறாங்க. சாண்ட்ரா பார்த்து தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்கனால தான் அவங்கள நிமிர்ந்து பார்த்து பேச முடியல. அமித்த பார்க்கிறதோ, வினோத பார்க்கிறதோன்னு திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கனால ஷி இஸ் நாட் ஏபிள் டு ஃபேஸ் பிகாஸ் இஃப் யூ ஆர் டெல்லிங் த ட்ரூத் யூ கேன் ஃபேஸ் எனிபடி. யூ ஆர் டெல்லிங் லைஸ்னா எப்படி நீங்க ஃபேஸ் பண்ண முடியும்? உடனே அந்த கண்டென்ட்ட மாத்தி அப்படியே வினோத் மேல வந்து நீங்க வந்து இந்த டோன்ல சொல்லல, அந்த டோன்ல சொல்லல அப்படின்னு வேற டாபிக்க மாத்திட்டாங்க. சோ இத இத வினோதே ஒரு கால்குலேட் நிமிஷம் ஜெர்க் ஆயிட்டாரு. டேய் நம்ம கால்குலேட் என்ன பண்ணி ஆமா, வினோத் பேசிட்டு இருக்கோம் சொல்லிட்டார்ல. அப்படின்னு. நம்ம ஒண்ணு போனா வேற ட்ராக்குக்கு நம்மள கொண்டு போயிரும். அதையும் கால்குலேட் பண்ணிட்டாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா. ஆமா. அது அது ஆக்சுவலா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, கமருதீன் தான் எடுத்து குடுத்திருப்பாரு. அவரு வந்து நல்லாவே நோட் பண்ணி வினோத் கிட்ட சொல்ட்டாரு. எனக்கு என்னமோ இந்த வாரம் வந்து வினோத நான் வேற வெர்ஷனா பாக்குறேன் ஹேமா. இவ்ளோ வாரமா பாக்காத ஒரு வினோத வந்து இந்த எஸ். வாரம் பாக்குறேன். ரொம்ப வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாரி இந்த இத வந்துட்டு இந்த கேப்டன்சி டாஸ்க்க கொண்டு போற மாரி தெரியுது. இவிங்க இப்படி மக்கர் பண்ணுவாய்ங்க. இவிங்க கிட்ட வந்துட்டு இப்படி வேல வாங்கலாம். அந்த தெளிவு வந்துட்டு இத்தன வாரம் பழகியிருக்கோம்ல. நம்ம தான் வெளிய பார்க்குறோம். அவங்க 24 ஹவர்ஸ் பேசி இது பழகி செஞ்சிருக்காங்கல்ல. அத வச்சு கேம் பண்றான்னு நல்லா தெரியுது. வெண்பா பேசுங்க. குட் மார்னிங் வெண்பா. உங்க தலைவி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா பண்ணிட்டாங்க போல இருக்கு வெண்பா. ஓகே. ஒரு காலத்துல இதே ஸ்பேஸ்ல, இதே ஹோஸ்ட் 3 ப்ரோமோலயும் ஒருத்தங்க வராங்க. ஸோ பொறுங்களேன். அவங்க தான் கேமர் வெண்பா அப்படின்னு ஒரே ஒரு செகண்ட் வெண்பா. அந்த பிபி டாக்ஸ்ன்னு ஒரு டிக்கெட் இருக்கா பாத்துக்கிறேன். பேசுங்க. இப்ப பேசுங்க. இல்லைனாலும் ரெக்கார்டிங் நான் வந்து எடுத்து அனுப்பிச்சிடுறேன். இல்ல. இதே ஸ்பேஸ்ல வந்து நெறைய பேர் பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோமோல வரவங்க தான் கேமர். அவங்களுக்கு தான் கப்பு அப்படின்னாங்க. இப்ப யார் ப்ரோமோல வந்திருக்கா? இப்ப எல்லாம் நீங்க என்னென்னமோ நடக்குது. ஆனா இப்ப ரீசென்ட்டா 2 வீக்ஸா உங்க எல்லார் வாயிலயும் யார் பத்தி மட்டும் நீங்கலாம் பேசுறீங்க? கானா சொல்லுங்க. வினோத். இவ்வளவு நேரம் மூச்சு முட்டை யார பத்தி பேசிட்டு இருந்தீங்க? கானா அப்ப நாங்க வினோத் தானே வெண்பா. கேமர். நாங்க யார தேடியும் போயி எதுவும் பண்ண கிடையாது. நீங்களா எங்கள தேடி வரீங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே அந்த மொத்த பிக் பாஸ் ஹவுஸ்லயுமே ஆட்டி வைக்கிறோம் அப்படின்னா, கப்பு யாருக்கு குடுக்கணும்? அவ்வளவுதாங்க. தட்ஸ் ஆல். ஐ ரெஸ்ட் மை கேஸ் ஹியர். டெய்லி ஒரு காஃபி கப் குடுத்துட்டு தான் இருக்கோம். அதுல வேற அந்த காஃபி கப் வந்து பிஜேன்னு பார்த்து யார் அந்த பிஜேன்னு கேட்டுட்டாங்களாம். அது வந்து மனசு வருத்தமாயிடுச்சாம். ஆமா யாரு பிஜே? பிரஜினுக்கு தான் அப்படி போட்டு வச்சிருக்காய்ங்களா? ஆமா. பிரஜினுக்கு தான் அப்படி போட்டு வச்சிருக்காங்க. அந்த கப்ப இது தான் என்ன இவங்க யூஸ் கேள்வி? பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. இவ்ளோ ஐக்யூ லெவல் உங்களுக்கெல்லாம் கம்மின்னு எனக்கு தெரியும். ஆனா பிஜேஆர்ன்னு கேட்கிற அளவுக்காங்க உங்க ஐக்யூ வெண்பா லெவல்லாம் இப்ப கம்மியா? அவ வந்து அழுக புருஷன நான் போறாங்க ஏம்மா தெரிஞ்சு திருப்பியும். வச்சுக்கணும்? அவ புருஷன நான் ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும்?
பிரஜினுக்கு ஏங்க பத்மாலா என்னை தான் தேடி வரும். காதல்ன்றுச்சு, என்னை தேடி காதல் வார்த்தை எனக்கு பாட்டை மட்டும் 10 தடவை உங்க டிஎல்ல போட்டு லைக் வாங்கிக்க தெரியுது. டிஜே யாருன்னு அப்ப தெரியாது. அவன் நல்லா இருந்தா இப்ப அவன் அங்கிளா மாறிட்டான். அதனால எங்களுக்கு வேணாம். வெண்பா அந்த டோர் பக்கத்துல ஒரு ஆர்டின் போட்டு ஒரு 3 பேர் போட்டிருந்தாங்களா, அது கூட சாண்டா தான் எழுதுனாங்களா? நான் அது வேர்டிங் ஆ, சரியா கவனிக்கல. அந்த 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 ஹவுஸ்லயே எல்லா அந்த இரக்கம் இது ஈரம் எல்லாம் இருக்கிற ஒரே ஜீவன் அவங்க மட்டும்தான். அது ஹார்ட்ன்ற போது நான் கண்டிப்பா அது இறக்கம் அதை அவங்களா பத்தி எல்லாம் மட்டும்தான் இருக்க முடியும். கேட்கப்பா. நீங்க வந்து டாபிக் மாத்தாதீங்க. டோர் பக்கத்துல ஒரு ஆர்டின் போட்டு ஒரு 3 பேர் போட்டிருந்தாங்க. அது வந்து இவங்க தான் அது எழுதுனாங்களா? அது அது நீங்க நான் இருங்க பார்த்தீங்களா? இருங்க சுப்பு. பண்ணா யாரா சொல்லுங்கப்பா அந்த டோர் பக்கத்துல ஏங்க 24 ஹவர்ஸ் நம்மளால பார்க்க முடியாது சுப்பு. யார்ட்டா கேட்டு வைப்போம், அவங்க சொல்லட்டும். விடுங்க, தெரியாதுல்லன்னு விட்டுருங்க. ஃபேண்டம் போங்க. யா மீனா அதுல பேசு. இனிஷியல்ஸ் போடாத வரைக்கும் யாருக்கு வேணா அந்த 3 ஹார்ட் சொந்தமா இருக்கலாம் சுப்பு. 3 ஹார்ட் இனிஷியல் இல்லங்க. வரட்டும். ஒரு ஹார்ட்ல 3 பேருங்க. ஒரு ஒரு ஒரே ஹார்ட் ஹார்ட்ல 3 பேர். 3 பேரா? அந்த அப்போ ஹார்ட் மேபி எங்க சாண்ட்ராவா தான் அக்காவுதுங்க. இருக்கணும். அந்த என்ன ஹார்ட் வேண்டா? எங்க அக்காவு தான் இருக்கும். நான் பார்க்காமலே சொல்றேங்க. அந்த ஹார்ட் எங்க அக்காது. உள்ள இருக்க 3 பேரு அவங்களோட இதயங்களுடைய பெயர். ஒன்னு மீனா ரொம்ப புருஷன் அழகா 2 2 ஹேண்டில் இருந்தா பண்றாங்க. 2 இருந்தா நான் வேற யாரோ சொல்லியிருப்பேன். 3ன்னு சொல்லிட்டீங்களா? நல்ல சாண்ட்ரா தான். ஏமா ஒரு புருஷன் 2 குழந்தைம்மா. ஆமா. நான் மொத்தம் 3 பேர். அதனாலதான் சாண்ட்ராங்கிறேன். இதே ஒரு ஹார்ட்டுக்குள்ள 2 ஹார்ட் இருந்தா நான் கமருதின்னு சொல்லியிருப்பேன். எம்மாடி இவங்க வேற ரகம் எழுதிட்டு ஐயோ போறாங்க. இருங்க மீனா. அவங்களுக்கு கப்பு வந்து குடுங்க, குடுக்காம போங்க. அது அதுக்கப்புறம். முதல்ல கையில இருக்க சட்டைய வாங்கிட்டு, வேற ஒரு 10 சட்டை ஃப்ரெஷ்ஷா அவங்க வீட்டுக்காரரோட 10 சட்டைய குடுத்து விடுங்கங்க. அநியாயம் தாங்க முடியல. அந்த எப்ப பாரு இது கையில தூக்கி வச்சுக்கிட்டு, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஒரு 10 ஆக்சுவலி சட்டை அனுப்பி விட எனக்கு சொல்லுங்க. ஒரு மீனா அதுக்கும் எனக்கு ஒரு அவங்க லீடு கொடுத்துட்டாங்க. ஒரு கட் பண்ணா ஒரு டைம் வந்து கேமரால சொல்லிட்டு இருப்பாங்க. பாப்பாக்கு வந்து இந்த Dress வாங்கி போடுங்க, நீங்க அந்த Dress போடுங்க. நான் சொன்னேன்னா எவ்வளவு அப்புறம் கியூட்டா உள்ள போய் அப்புறம் ஹேர் இங்க வரைக்கும் வச்சு இப்படி கட் பண்ணும். பார்த்து கட் பண்ணு. அந்த ஹேர் பேண்ட் போட்டு கூட்டிட்டு வா. 3 Dress வச்சிருக்கேன். அதுல ஒரு நல்ல ட்ரெஸ்ஸ போட்டு கூட்டிட்டு வா. இந்த மாதிரி நல்ல எப்படி குளிப்பாட்டு, நல்ல குளிப்பாட்டி விடு. இந்த மாதிரி யாராவது அக்கறையோட இருக்கீங்களா? பார்த்து கத்துக்கோங்க எல்லாரும். பாருங்க கிறிஸ்மஸ் இப்ப ஆனா அவங்க எப்பயோ ட்ரெஸ் எடுத்து வச்சு எவ்வளவு பொறுப்பான ஒரு தாய். நான் சொல்றேன், இங்க பேசுற சாரு இவங்க அவங்க எல்லாரும் ஃப்ரீ ஸ்டார்ஸ் கண்ணிக்கு ப்ரோமோ போட்டோன்னே எல்லாரும் கையில ஒரு டவலோட வந்து உட்காந்து கண்ணுல இருக்க தண்ணீரை தொடச்சுக்கிட்டு வந்து ஐயோ வெண்பா உங்க அக்கா அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லல. பாருங்க எல்லாரும் சொல்லுவீங்க தாய் தான்டா என்னைக்கும் அன்பு எல்லா ஊர்ல அத்தனை தாய் பாட்டியும் எடுத்து போட்டு அம்மா பாட்டியும் எடுத்து போட்டு பேக்ரவுண்ட்ல போட விட்டு அவங்க டிஎல்ல ரீபோஸ்ட் பண்ணல. பாத்துக்கங்க. நான் பாப்பா அதுக்கப்புறம் ஹேமா பாடும் ஸ்பேஸ்க்கு பாட்டு அப்படி இல்ல கேட்டு தாயின்னா தலையேத்து. சும்மா இல்லடா அதெல்லாம் அவங்க பாருங்க அவங்க குட்டி பாப்பா வந்து வாங்க குட்டி பாப்பா அப்படின்னு பிபி சொல்லணும்னு அவங்க ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பிபி சொல்லுவாரு. சாரி, அது உம் தப்பு. ஸ்கிரிப்ட் எடுத்து குடுக்குறாங்க பிக் பாஸ்க்கு. பாத்தீங்களா? ஏங்க ஷோ நடத்த தெரியாம உட்காந்துருக்கீங்கங்க. ஷோவை தாங்கி அந்த 4 தூணே எங்க அக்கா தாங்க. தெரியுமா? ஷோ வெளிய ரன்னர். போனாங்கல்ல, நான் கேக்குறேன் வெளிய போனவங்கள ஏன் நீங்க அனுப்பல? ஏன்னா இன்னைக்கு ப்ரோமோ போட உங்களுக்கு கண்டென்ட் இருந்திருக்காது. புரியுதா சாரி உங்களுக்குலாம்? வெண்பா, நான் அப்படி பார்க்கல. அவங்கள வெளியில அனுப்பாத ரீசன் வந்து அவங்க வெளியில அனுப்பாதனால தான் இப்ப வாசல்லயே ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த கதவுல வந்து இருக்கிற ஸ்க்ரூ வந்து ஒண்ணு கழண்டுடுச்சான். அத வந்து இந்த வீணா போன ஆளுங்க யாருமே வந்து ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. பாவம் டெய்லி காலையில எந்திரிச்சு நானே முட்டு குடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏங்க அந்த யாராவது அந்த வந்து ஃபிக்ஸ் அங்க பண்ணாதான் இருக்கிற அவங்க வெளில ஸ்க்ரூ போவாங்க. மட்டும் இல்லைங்க. அங்க இருக்கிற தூணே எங்க அக்கா தான். புரியுதா? அவங்களுக்கு ப்ரோமோ போட கண்டென்ட் இருக்காது இந்த வாரம்னு தெரிஞ்சு எங்க அக்கா அவ்வளவு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. மூளைக்கு மூளை பிக் உட்காந்து பாஸே அலறாங்க. விழுந்துருங்க. அவங்க வாசப்படி தாண்டினா அந்த லேயர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கீழே விழுந்துருங்க. அதுதான் பாத்தியா எப்படி எப்படி பேசிட்டு இருந்த சாரு எப்படி பேசுறாங்க. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஸ்ப்ரெட் வெண்பா அவங்க பாசிட்டிவிட்டி. அக்கா பெரிய தியாகி தான் வெண்பா. அவங்க வந்து கண்டிப்பா. ஏங்க ஆக்சுவலா இன்னொருத்தவங்களுக்கு உள்ள கெட்ட பேசப்படுவார்கள்ங்க. பேரெல்லாம் இதுக்கு ஒயிட் வாஷ் முன்னாடியும் பண்றதுக்காக தான் அவங்க அந்த இதுக்கு முன்னே பேரெல்லாம் தாங்கிட்டு இருக்காங்க. பிபிங்க இன்னொருத்தங்க இதுக்கு கெட்ட பேர் முன்னாடியும் எல்லாத்தையும் யாரும் இப்படி தான் ஏமாற்றுறது இல்ல. எடுத்துக்கிறதுன்னு. இதுக்கு அப்புறமும் யாரும் இப்படி கேம் ஆட போறது இல்ல. அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரி எல்லாரும் பாவம் ரொம்ப சீரியஸா பேசுவீங்க. எப்பவும் போல நீங்களாம் கண்டினியூ பண்ணுங்க. ஆனா இல்ல கண்டிப்பா வெண்பா. அந்த ஜிங்க நான் ஜிங்கா பாட்டை தவிர எல்லா பாட்டையும் சொன்ன அவங்க 2 பேருக்கும் சபா
ஓகே. அந்த ஜிங்கிச்சா வந்து ஒன்லி அரோராக்கும் விக்ரமுக்கு மட்டுமே டெடிகேட்டட். வெண்பா உங்க அக்கா வந்து உண்மையிலேயே அன்பில் சிறந்தவங்க தான்ப்பா. பெரிய தியாகி. இன்னொருத்தவங்களோட பேரை வந்து வெளியே வந்த உடனே ஒயிட் வாஷ் ஹேமா பண்ணி அவங்க பேரை தலைமையில தாங்க நான் விழா மாத்தணும்ன்றதுக்காக தான் எடுப்போம். எடுத்துக்கிட்டாங்க. வெளியே வந்தோடனே ஹேமா தலைமையில விழா எடுப்போம். ஹேமா தான் அந்த ஷீல்டு கொடுப்பாங்க. மறக்காம வந்துடுங்க மீனா அப்போ. ஓகே. நான் எதுக்கு இதுல வரேன்? இல்ல அந்த ஷர்ட் கொண்டு வர மாட்டாங்கன்னு சொன்னேன். அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. இத பத்தி யோசிக்கலாம். கையில ஷர்ட்டோட வர மாட்டாங்கன்னு. இல்ல அப்ப வந்து ஷர்ட் இல்ல, அந்த ஷர்ட்டுக்குள்ள ஆளோட வருவாங்க. கவலைப்படாதீங்க. இல்லைன்னா நாங்க மாஸ்கோட வர வேண்டியது இருக்கும் முகத்தையும். இல்ல அந்த ஷர்ட்டோட ஆளோட வருவாங்க. கவலைப்படாதீங்க. வெண்பா அப்பவும் அதே ஒரு ஷர்ட்டா? விஷயம் கேள்விப்பட்டேன். சாண்ட்ரா கப்பு வின் பண்ணாங்கன்னா 50% பாருக்கு தராங்களாமே. இந்த மாதிரியான ரூமர் பரப்புறவங்க எல்லாம் நான் வந்து ரூமர்ஸ்லாம் இல்ல. தன்மையா பிக் பாஸ் கண்டிக்கிறேன். ஹவுஸ்க்குள்ளேயே பாரு நேத்து வச்சே நைட்டு பேசிட்டாங்க. டீல் போட்டு போவாங்க வெண்பா பாரு. ஐயோ இதெல்லாம் நான் பாக்கலையே. சரி பரவாயில்ல, சொல்லுங்க பேசுவோம். சொல்லுங்க. மத்த வேற பார்த்துட்டா பேசுறோம். அது பாத்தீங்களா, இந்த மாதிரியான தியாகம் உள்ள இருக்க யாருக்காவது இருக்கா சொல்லுங்க. தன் தோழிக்காக 50%. ஏன்னா இவ்வளோ நாள் கேமர்ன்ற பேரு அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த பேரை பறிச்சுக்கிட்டமே அப்படிங்கிற வருத்தத்துல, உனக்கு இந்தாமா உன் இடத்த நான் பறிச்சுக்கிட்டேனே அப்படின்னு இவ்வளவு நாள் ஷோவை தாங்கினது அவங்க. இப்ப அந்த பாரம் போதும், தன் தோழி பாவம் வாழ வேண்டிய பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த பாரத்தை எடுத்து தன் தோல்ல தாங்கிட்டு இருக்காங்க. அதனால இருக்கிற அத்தனை அவார்டையும், அதாவது இந்த பிபி கொண்டாட்டம்ல லைனா ஒரு அவார்டு கொடுப்பாங்க தெரியுமா, அது எல்லாமே எங்க அக்காக்கே கொடுக்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேங்க. அடிக்கடி ஹேமா சொல்லுவாங்க, கீழே உட்காந்து கேட்பாங்க, ஷோ மேக்கர்ஸ்லாம் யாராவது வருவாங்க அந்த டீம்ல இருந்து, அவங்கெல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், அந்த ஷோ அதுக்கு முடிச்சு கொடுக்கும்போது எல்லாமே எங்க அக்காக்கே கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஹேமா. இந்த ஹவுஸ் இவிபி இதுவும் எழுதி கொடுத்துலாமா வெண்பா? அது வேண்டாங்க, அவ்வளவு ப்ராப்பர்ட்டி சேர்த்தா அப்புறம் அது அது ஏதோ அவங்கதான் தாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆமா, அது அதெல்லாம் வந்து வேண்டாம். பின்னாடி பிரச்சனை வருங்க. அதெல்லாம் வேண்டாம். அவங்க வந்து அந்த ஷோக்கான கரெக்டான பேமெண்ட்டை மட்டும் கொடுத்துட சொல்லிடுங்க. ஏமா நீ என்ன தலையணை பூக்கள் சீரியலுக்கா வந்திருக்க? இந்த டாக்டர் கொடுத்துருக்க. அலையணை பூக்கள் பயங்கரமா ஒரு ஆக்டிங் பண்ற. சீரியல் இருக்குன்னே நீங்க சொல்லிதான் ஹேமா எனக்கு தெரியும். அது எந்த டிவில வந்துச்சு? ஜீ தமிழ்ல உண்மையில அந்த சீரியலை பாருங்க, அப்படியே இருக்கும் சன்ராவோட ஆக்டிங். விஜய் டிவினா கூட எங்கேயோ ஏதாவது ப்ரோமோ கண்ணுல போடும். ஜீ தமிழுக்கு நான் எங்க போறது? பாவம் ஸ்டாரு மூச்சு விட்டு பேசிட்டு இருந்தாங்க. சாரி சாரு, உள்ள வந்து கலைச்சு. இல்ல எனக்கு நீங்க வந்த அப்புறம் தான் ஃபன்னே வெண்பா. வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாலா ஹேண்ட் ரைஸ் எல்லாம் பண்றாரு. சொல்லுங்க பாலா. பாலா எப்படி தெரியுமா பேசுவாரு? நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிரைவிங் இருந்ததுனால மேல வர முடியல. நாளைக்கு ஒண்ணு செமையா நடக்க போகுது. இல்ல நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் சொன்னேன். இருங்க, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? ஓட்டக்கூடாது. நாளைக்கு செம்மையா ஒண்ணு நடக்க போகுது. உடனே சுப்பு அப்பதான் இதுல எப்படி பல்பெரியும் அப்படின்னு, நாளைக்கு என்ன நடக்க போகுது ஒரு ஹிண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. ஏன் சுப்பு தெரிஞ்சு அவர் சொல்ல மாட்டாரா? ஒரு பில்டப் எல்லாத்துலயும் பழமொழி சொன்னா ஆராயக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் பில்டப் கொடுக்குறாருன்னா அமைதியா போகணும். இருங்க பாலா, ஒரு ஃபன் பண்ண விடுங்க பாலா, இருங்க பாலா. இரு சரி விடுங்க, பேசணும் விடுங்க. பேசுங்க, நீங்க பேசுங்க, நான் கேட்டுட்டு அப்புறம் ஃபன் பண்றேன். பேசுங்க. இல்ல ஃபன் பண்ணுங்க நான் மியூட் போறேன். இல்ல சொல்லுங்களேன், அப்ப சொன்னது திருப்பி சொல்லுங்களேன். நாளைக்கு ஒண்ணு செம்மையா நடக்க போகுது, யாரும் டிவி பாத்துறாதீங்க. இல்ல இன்னைக்கு சொல்லிட்டாரு 24 hours பாக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு 24 hours பாக்காதீங்க. உங்களுக்கு சொல்லவா, நாங்க என்னைக்கு 24 hours பாத்துருக்கோம் நாளைக்கு உட்காந்து பாக்குறதுக்கு? நாங்களா தெளிவு. இந்த ஷோ டாக்ஸிக்னு என்னைக்கு முடிவு பண்ணமோ, நாங்க வண்டியை திருப்பி ஃபன் ஸ்பேஸ் போட போயிட்டு நாங்க ஜாலியா உட்காந்துருக்கோம். நீங்க தான் மாட்டிக்கிட்டீங்க. 3 நாங்க ப்ரோமோல ஜாலியா 2 ப்ரோமோ தான் பாத்துருக்குது. இன்னும் 3வது ப்ரோமோவே இனிமேதான் போய் பாக்கணும். நானும் தான் 2 ப்ரோமோ தான் என் வாழ்க்கையில நான் டெய்லி பாக்குறேன். 3வது ப்ரோமோ 8 மணி நேரம் கழிச்சு தான் வேற பாக்குறேன். எல்லாத்துக்கும் கூட உட்காந்து இட்டு வைக்குது. இருக்கா ஒரு நிமிஷம் சொல்லுங்க பாலா. இந்த கூட்டத்துக்கிட்ட வந்து நாளைக்கு 24 hours பாக்காதீங்கன்னு என்ன தீரத்துல நீங்க சொன்னீங்க? அவரு நம்மளோட உடம்பு நலனை கருதி சொல்லியிருக்காரு. இல்ல உடனே சுப்பு பாவம் எப்பவும் போல ஆபீஸ்ல கொஸ்டின் கேக்குற மாதிரி, இதுல எப்படி நான் லைட் எரியும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டோடனே அவரு அது வந்து அது இது அதுன்னா அப்படி இப்படின்னா இது அப்படிதாங்க அப்படின்ற பாவம். என்ன சுப்பு? இல்ல இனி வந்து பாலா வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்து லிசனர்ல தான் இருக்க போறேன், பேச போறது இல்ல. ஏமா நான் லிசனருக்கு போறேன். பாய்.
அப்படியெல்லாம் விட முடியாது, கம்முனு உட்காருங்க. இல்ல ஹேமாக்கு தேவைப்படும். ஹேமா வந்து இன்னைக்குதான் இப்படி பேசுவாங்க. நான் இந்த இல்ல இல்ல பக்கமா வெண்பா வெண்பா அவர் வந்து சாண்ட்ரா மாதிரி ட்ரை பண்றாரு வெண்பா. அட்டென்ஷன் அட்டென்ஷன். இல்ல இல்ல எஸ். இல்ல இல்ல 70 நாள் டிராவல் பண்ணிட்டு அதானே ஓடி போறது. உட்காருங்க கம்முனு. ஹேமா இப்ப கூட கேட்பாங்க. ஏமா இப்ப அவருக்கு நான் ஒரு என் சாவிய தலை கையில புடிச்சு இல்லைங்க, குடுங்க, நான் உட்காரட்டும். நான் வந்து கேட்டுக்கு வெளியே போய் உட்காடுறேங்க. எனக்கு தேவையில்லைங்க, இந்த ஸ்பேஸே தேவையில்லை. நான் கேட்டு மணியில போய் உட்காருறேன். இல்ல ஸ்பேஸை எனக்கு விட்டு தெரியும். எப்படி ஏற்கனவே ஒரு ஒரு ஸ்பேஸ்ல ஒரு டீ அட்டெண்டன்ஸ் கப்பு போட்டுட்டு தான் ஹேமா இங்க பாலா, வந்திருக்காரு. ஒரு டீ கப்பு ஒரு சட்டை மறக்காம 2யும் எடுத்துட்டு போய் உட்காரணும். ஓகேவா? நான் உட்காடுறேங்க. எப்படிங்க இதை விட்டு வெளியே போடுங்க, ஏமா ஸ்பேஸை விட்டு? எனக்கு தெரியலைங்க. எனக்கு வெளியே வெளியே போறதுக்கு எப்படின்னு அந்த பட்டன் கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு கேட்டை திறந்து விடுங்க, நான் வெளியே போறேன். அதெல்லாம் கிடையாது. உள்ள வர்றதுக்கு தான் வழி, வெளியில போறதுக்கு எல்லாம் நாங்க நினைக்கும் போது தான் நீங்க வெளில போக முடியும். ஹேமா நினைக்கணும், ஹோஸ்ட் நினைக்கணும். ஹோஸ்ட் மனசு வச்சாதான் நீங்க வெளில போக முடியும். நான் பொய் சத்தியம் கூட பண்றேங்க. என்னை வெளியே விட்டுருங்க. எனக்கு உள்ளவே இருக்க தேவையில்லை. நான் வெளியே போறேன். ஏய், இவர் என்ன சாண்ட்ராக்கு அண்ணன் மாதிரி பண்ணிக்கிருக்காரு. ஏங்க ஆக்சுவலா ஹோஸ்ட் உங்க ஃப்ரெண்டு தானேங்க, கேளுங்க. உங்க ஹோஸ்டுக்கு சொன்னா கேட்பாங்கங்க. ஆமா ஆமா, கேட்பாங்க. அந்த இல்ல ஆண்டவரே சரி கேக்குறேன். ஓகே, அட விடுங்க பாலா, போதும் வாங்க. அது என்ன எல்லாருமே அதே மாதிரி தான் போடுறாங்க நியூஸ். எல்லாருமே 5 மணி நேரம் வந்துட்டு பார்வதி டீம்னு. உண்மையா? ஏங்க, நானு எனக்கு 2 சைடுல 2 ஞான உதயம் வந்தது. ஓகேவா? ஒரு சைடுல சொன்ன ஒரு சைடுல சொன்ன 7ஆம் அறிவு வந்து கரெக்ட் இருந்துச்சு, 8ஆம் அறிவு வந்து தப்பு இருந்து. ஓகேவா? 2 அறிவாண்ட கேட்டேன். 2 அறிவுல வந்து 1 கரெக்ட் இருந்து 1 தப்பு இருந்து. அப்படி 2மே ஒன்னா சொன்னா கரெக்டா இருக்கும். அப்போ 1 தப்பா சொல்லிச்சு அப்படின்னா ஏதோ ஒரு உள்ள வந்து உள்குத்து இருக்குன்னு அர்த்தம். சோ அதனால வந்து இந்த விஷயத்துல வந்து அதனாலதான் நான் உங்களுக்கு நானு அன்அபிஷியல் சொல்லி நானும் அன்அபிஷியல் தான் போட்டு வச்சிருக்கேன். எதுக்கு இவங்க கிட்ட உங்க அப்டேட்டை கேட்டு அடி வாங்குறதுக்கா? அதனாலதான் டைம் டாஸ்க் சொன்னேன்னு அறுபட்டா அப்படின்னு தெரியாதா? டைம் டாஸ்க் இந்த நிமிஷம் வரைக்கும் டைம் டாஸ்க் தானே ஓடிட்டு இருக்கு. இல்லையாம்மா, ஒரு சில விஷயம் வந்து சடனா மாறுது. நீங்க இன்னைக்கு எபிசோட் 24/7 பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு செகண்ட்ல வந்து டாஸ்க் மாத்துறாங்க. அந்த 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 ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து என்ன நடக்குதுன்னு கெஸ் பண்ண முடியல. அதுதான் விஷயமே இங்க. பாலா தயவு செஞ்சு நீங்க கம்முன்றுங்க. நேத்துக்கு இந்த ஸ்பேஸ்ல வந்து அதெல்லாம் டைம் டாஸ்க்லாம் இல்ல, அதுவும் டைம் டாஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க நீங்க. ஆமா, நேத்துக்கே இப்ப டைம் சுதாரிச்சுக்கணும். இல்ல, இப்ப டைம் டாஸ்க் இல்ல. நான் என்ன சொன்னேன், டைம் டாஸ்க் இருக்கு அப்படின்னு தான் சொன்னேனே தவிர டைம் டாஸ்க் மாதிரி தானே இப்ப ஓடிட்டு இருக்கு. அவங்க டைம் வச்சிருக்காங்க. இப்ப டைமுக்கு முன்னாடி அந்த பாட்டை வந்து எந்த டைமுக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்கன்னு தானே விஷயம். அப்படிலாம் இல்லையே, அப்படிலாம் சொல்லலையே ரூல்ஸ்ல. வெயிட் பண்ணுங்கள். ஹேமா, நான் ஒரு மணி இன்னொன்னு நேரம், நோட்டீஸ் 1.5 மணி நேரம். பண்ணேன். டிஎன்ல டான்ஸ் ஆன டைமிங் நோட் பண்ணி போட்டு அடிக்கிறாங்களா? அது எப்படிங்க? வேணா விடுங்க. இருங்க பாலா. சொல்லுங்க சாரு, யாரா பேசுனாங்க? இல்ல நான் தான். ஏன்னா இன்னொன்னு நோட் பண்ணது என்னன்னா, அவங்க முதலே வந்து இந்த ஈச் டீம்ல இருந்து யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு நேம் கேட்டு வச்சதே வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான சாங்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரிதான். இப்ப வந்து இதே சபரியோ சுபியும் நான் வந்து கெஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பாட்டுலாம் போட்டிருக்க மாட்டாங்க. சபரிக்கு வந்து சேலஞ்சா இருக்கிற மாதிரி சாங்ஸ் ஏதாவது போட்டிருப்பாங்களோ அப்படின்னு என்னோட தாட்டு. அதே மாதிரி இந்த டைம் கால்குலேஷன் வந்து இப்போதைக்கு கணக்கு எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சூழ்நிலை வந்து எப்படி வந்து தே வாண்ட் டு மேனிப்புலேட், ஆர் அவங்களுக்கு வேணுங்கிற ஆள் வந்து அந்த டீம் வந்து வின் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி வரும்போது திஸ் டைம் வில் கம் இன் டு பிளேயோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது லாஸ்ட் மினிட்ல தான் இந்த ரவுண்டே மாத்தினாங்க. அந்த ஸ்டிக்கி நோட் ரவுண்ட்ல இருந்து இந்த நோட்டு மாத்தும் போது இது எதுவுமே வந்து பிளான் பண்ணல. போறபடி போகட்டும், இதெல்லாம் நம்ம கணக்குல வச்சுக்கலாம். எந்த டைம்ல எது யூஸ் ஆகுதோ, எது வந்து நம்ம இது பண்ணிக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த டீம் வின்னு சொல்லிக்கலான்ற ஒரு அட்வான்டேஜ்ல தான் அவங்க எல்லாம் நோட் பண்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, எல்லாரும் பின்னாடி யோசிக்கிறாங்க வாய்ஸ் இதா இருக்கு, இதையாச்சும் பேச நம்பலாமா முடியல. வேணாமா அப்படின்ட்டு. இல்ல, நீங்க சொன்ன விஷயம் தான் நானும் சொன்னேன். நான் ஆக்சுவலி வந்து அந்த டைம் சாரி இல்ல மியூட் செகண்ட் மியூட் போட்டேன். அந்த மாதிரி தான் கால்குலேஷன் ஆகும். என்ன ட்விஸ்ட் நடக்கும்னு சொல்ல முடியல. எதுவுமே வாயை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வாயை விட்டு எங்கேயும் அடி வாங்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி எப்படி இப்படியும் மாற்றலாம், அப்படியும் மாற்றலாம். பாட்டு மட்டும் கண்டுபிடிச்சா போறோம். 5 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 6 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. எனக்கு 5 பாட்டு கண்டுபிடிக்கிறியா ஓகேனாலும் ஓகே.
ஒருவேளை டைம் வச்சு சப்போஸ் வந்து இப்போ இவங்க 4 பாட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க 4 பாட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இது முடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் வெயிட் பண்ணுங்க. எனக்கு 7ஆம் அறிவு சொல்லல, 8ஆம் அறிவு சொல்லல. சொன்ன பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். 7ம் 8ம் சேர்ந்து சொல்லணும்னு சொல்லுங்க. ஆமா, 7ம் 8ம் சேர்ந்து சொன்னானா இந்த பாலா அறிவுக்கு வரும். நடுவுல 7.5 சொல்றதெல்லாம் நம்ப கூடாது. கரெக்ட் தானே பாலா? ஆமா ஆமா கரெக்ட். வெண்பா இந்த ஸ்பேஸ் கீழே போட்டிருக்காங்க பாருங்களேன் வெண்பா. ஆமா ஆமா டான்ஸ பத்தி பேச டான்ஸ் சொன்னாங்க. இல்ல டாக்டர் போட்டிருக்கத பாருங்க. அவங்க ஆளு பண்ற வேலைய அதத்தான் சொன்னாங்க. அச்சு மீனுனாலே வந்துட்டு சாண்ட்ரா பொண்ணுதான். கரெக்ட் தான். சாண்ட்ரா தான் எழுதியிருக்கு. ஓ இதுவா? அதான் அவங்க பொண்ணு பேர், அவங்க இதுதான். பொண்ணு பேர் மீனுதான். பொண்ணு பேர் தான். அச்சு வந்து பிரஜின்னு. பாத்தும் அவங்க ட்வின் டாட்டர்ஸ் பா. ஆமா, 2 ஆமா டாட்டர்ஸ். பாத்தும் மீனும். ஆமா ஆமா ஆமா. பாத்தோம்னா என்னன்னு தெரியல. பட் மீனுனா மீனு. இன்னொரு பொண்ணு பேரு ஏதாவது பேருங்க ஷார்ட் ஃபார்ம். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அவங்களோட கிட்ட வந்து விஜய் டிவில பிக் பாஸ்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. அன்னைக்கு 3 ப்ரோமோவும் நாங்க தான். ஓ நீங்க தானா? ஓகே ஓகே. என்ன பாலா, நீங்க நாளைக்கு வரதுதான் சொல்ல முடியும். இல்ல சாரு பாலா வெண்பா எது கீழே போனீங்கன்னு தெரியுமா? போய் அழிச்சு ஒழுங்கா அந்த ஹார்ட்ல பேர் எழுதிட்டு வரதுக்கு தானே போனீங்க. கால் வந்து வெளியே போனாங்க. இல்ல பாலா, நீங்க உங்களால நாளைக்கு வரதுதான் சொல்ல முடியும். பட் பாருங்க, எங்களை மாதிரி 9 கிரகங்களில் உச்சம் பெற்ற ஒருவரால் அடுத்த வாரம் ப்ரோமோல என்ன வருதுன்னு கூட எங்கனால சொல்ல முடியுமே. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க பாலா. என்னோட 10வது அறிவு என்ன சொல்லுது அப்படின்னா 3 ப்ரோமோவும் நாங்க தான் சொல்லுது. 3 இல்லங்க 6 ப்ரோமோ நீங்க தான். போதுமா? டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார், விஜய் டிவி போதுமா? இனிமே நாங்க வெளியே போற வரைக்கும் நாங்க தான் ப்ரோமோவே. நாங்க வெளியே போனதுக்கு அப்புறமும் நான் சொல்றேன், இதே ஹேமா எழுதி வச்சுக்கோங்க. 1000 இருந்தாலும் அவங்க ஒரு தாய், அவங்க ஒரு வைஃப், அவங்கள பத்தி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு ஹேமா வாயால சொல்லல. பாத்துக்கங்க. எல்லாரும் நோட்ஸ்ல கரெக்டா எழுதிக்கோங்க. டயலாக் வராம எல்லாரும் பேசுவீங்க பாருங்க. ஏன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் ரொம்ப ட்ரால் இருக்கும். அவங்கனால அதை தாங்கிக்க முடியாது. அப்ப எல்லாரும் தயவு செஞ்சு இருக்காங்க வெண்பா, நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க வேணா பாருங்க. அதென்ன பிக் பாஸ் பொதுச்சுத்தம்மா? நீ பாட்டுக்கு டோர்ல போய் உட்காந்து இந்த மாதிரி எழுதிட்டு உட்காந்து லவாங்கி பண்ணிட்டு உட்காந்துருக்க. தாங்கி புடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு டோர்ல எழுதுறதுக்கு கூட வழி இல்லையா? எனக்கு டவுட்டே வந்து உங்களுக்கு மட்டும் எப்படி சாக் பீஸ் கிடைச்சது? சாரு, நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். ஷோவையே மாத்தி சொல்லுங்க. ஷோவையே நாங்க தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கோம். அப்படி சொல்லுங்க. டோரையே நோ ஷோ. சரி, உங்களுக்கு மட்டும் எழுதுறதுக்கு ஆட்டின் போறதுக்கு சாக் பீஸ் எங்க இருந்து கிடைச்சது? நான் தான் சொன்னேன்ல, 9 கிரகங்களில் உச்சம் பெற்ற நாங்க 10 கிரகத்திலயும் நாங்க தான் உச்சம் பெற்று இருக்கோம். ஏங்க சாக் பீஸ் கிடைச்சதை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, டோரை விட்டு வெளியே போனவங்களை உள்ளவாமான்னு கூப்பிட்டு செல்ல கொஞ்சிட்டு இருக்காங்க. அதை கேட்க முடிஞ்சது அவங்கனால? யாருமே அதை கேட்கலையே. போய் ஒரு சாக் பீஸ் அது வந்துதான் கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க அக்கா ஏதாவது ஒரு மேக்கப் ஐட்டம் வச்சு கூட போட்டிருப்பாங்க. என்னங்க நீங்க இவ்வளவு இதா இருக்கீங்க? கருப்பு கலர்ல இருந்தா அது ஐலைனரா இருக்கலாம், ஐப்ரோ பென்சிலா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். வெள்ளை கலர்ல இருக்கா ஐலைனர் இருக்குமா? அதெல்லாம் இருக்குங்க, போடுவாங்க. உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் ஆமா, நான்லாம் மேக்கப் போட்டு எல்லாம் பழக்கம் கிடையாது. ஏதோ வந்து ஒரு சின்ன கிரீமை போட்டு ஓடுவோம். எனக்கு அவ்வளவு எல்லாம் வசதி இல்ல வெண்பா. சரி ஓகே. எங்க அக்காவோட டான்ஸ பத்தி பேச சொல்லியிருக்காங்க. அதுதான் பாத்தீங்களா எவ்வளோ எல்லாரும் 1000 இருந்தாலும் சாண்ட்ரா ஒரு ஆக்ட்ரஸ், ஷீஸ் அ டான்ஸர், சூப்பரா ஆடிருக்காங்க அப்படின்னு நிறைய ட்வீட்ஸ் என் கண்ணில் பட்டுச்சு. எங்க பிபி டாக்ஸ் என் கண்ணில் தெரியல, எங்க உட்காந்துருக்காருன்னு தெரியல. பிபி டாக்ஸ் தானே அவரு இருக்காரு கீழே லிசனர்ல. பிபி டாக்ஸ். அதுவே நம்ம அதை வேற எதுக்கு திருப்பி பேசிக்கிட்டு? ஓகே ஐடி பார்த்துட்டேன். அதை வேற நம்ம ஏன் பேசிக்கிட்டு? அது ஊரே பேசுதேன். அப்புறம் என்ன? ஊர் எது பேசலையோ அதை தான் நம்ம வந்து எடுத்து பேசணும். அவ்வளவுதான்.
அவங்க நிஜமா சூப்பரா டான்ஸ் ஆடுனாங்க. அவங்க நல்லா சிரிச்சு தாங்க பேசுறாங்க. சபரிகிட்டலாம் அந்த இது நடக்கும்போது நல்லா தாங்க பேசிட்டு இருந்தாங்க. எவ்வளோ மறப்போம், மன்னிப்போம்னு இருக்காங்க. இந்த குணம்லாம் கத்துக்கோங்க. அத விட்டுட்டு 2 வருஷம் பிபி சண்டையெல்லாம் இன்னைக்கும் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். என்னங்க உள்ள எங்க அக்காவ பார்த்து எல்லாம் கத்துக்கோங்க. முந்தின நாள் நேத்து நைட்டு போய் சபரி வந்து சாரி கேட்டப்ப இதா இருந்தாங்கன்னு வண்டையா திட்டுனீங்கல்ல. இன்னைக்கு அதே சபரி பக்கத்துல உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இதையே நீங்க யாருமே எடுத்து பேசல. மறப்போம், மன்னிப்போம். எல்லா இதுக்குமே எங்க அக்கா தாங்க எக்ஸாம்பிள். தாய்மையா அதான். ஃப்ரெண்ட்ஷிப்பா அவங்க தான். என்ன என்ன வேணும்? ஒரு கணவன் மனைவி அது எங்க அக்கா தான். இப்ப பாருங்க மறப்போம், மன்னிப்போம். திருவள்ளுவரோட அத்தனை திருக்குறளுக்கும் எடுத்துக்காட்டே அவங்க தான். கப்பு மட்டும் குடுத்துருங்க. அவ்வளவுதான். இது ஹேமா, மேல ஏதாவது நான் 1 வாரம் கழிச்சு உங்க ஸ்பேஸுக்கு வரேன் ஹேமா. இந்த கருத்து இவ்வளவு கருத்து ஏத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஜீர்ணிக்க முடியல ஹேமா என்னால. இல்ல பாத்தீங்களா? இங்க இதுவே பாருங்களேன். உண்மை கசக்கத்தான் செய்யும் சுபு. உண்மை கசக்கத்தான் சுப்பு செய்யும். இருங்களேன். இந்த பயவலியா டிரைவிங் பண்ணிட்டு அது பாட்டுக்கு வீட்ல போய் கம்முன்னு இருந்திருக்கும். இந்த பிபி டாக்ஸ்ன்னு ஒரு ஐடியாங்களேன். கட்டைய கொண்டி அடிங்க. வெண்பாஜி உங்கள ஆளா ஆமா. காணோம். வந்து என்னைய வந்து பொட்டு வச்சு வாமா அப்படின்னு கூப்பிட்டாரு. அம்மன் பொட்டு தாயி வச்சு வாமா வாமான்னு மாரி கூப்பிட்டாரு. வெண்பாவ ஆளா காணோம். அவருக்காக தான் வந்தேன். அவரோ அவங்களோ யார் பெத்த பிள்ளையோ பையன்தான் என்னைய வான்னு கூப்பிட்டதுக்கு நன்றி. ஏதோ என்னால முடிஞ்சதுங்க. ஏம்மா, அவங்க அக்கா தலைவி நான் மாதிரியே ரூம்ல பண்றாங்க கூப்பிட்டேன். வெண்பா. உங்க ஸ்பேஸ்ல வந்து அக்கா கமெண்ட்ஸ் நானும் உங்களை ஃபுல்லா கூப்பிட்டேன். வெண்பா வெண்பாக்கா. வெண்பான்னு எல்லாரும் வந்து ஜேங்கிறாங்க. ஹைஜாக் பண்ணிட்டீங்க வெண்பா. நாட் ஃபேர். ஏமா வெண்பாக்கா நாங்களும் உங்களுக்கு கூப்பிட்டோம். என்னடா மாதவா? இல்ல. பேசுங்க நாங்களும் நல்லா உங்களுக்காக தான் வெயிட் இருக்கு. பண்ணோம். ஆனா உண்மையிலே நம்ம சில நேரம் உண்மை கசக்கத்தான் செய்யும் சுப்பு. அவங்களுக்கு எப்படி டீம் வந்துட்டு டோர விட்டு வெளிய போனவங்கள கைய பிடிச்சு உள்ள கூட்டு வந்துச்சுல்ல. இவங்க ஆக்சுவலி இவங்க ஜோக்ஸ் அப்படி ஃபன் பண்ணாலுமே ஒரு 50% வந்து உண்மையா தான் இருக்கு. எலிமினேட்டும் பண்ண மாட்டாய்ங்க இந்த வீக்கு. இந்த பாத்தீங்களா? வீக் வந்து எப்படி பேசிட்டு இருந்த ஹோஸ்ட 50% உண்மைன்னு இன்னைக்கு சொல்ல வச்சுட்டேன். நாளைக்கு 100% பிடிக்கிறதுக்குள்ள கொண்டு போய் 100ன்னு நிறுத்தல. சொல்ல வச்சிருவீங்க வெண்பா. ஆமா. நிறுத்தல பாத்துக்கங்க. அவங்க மட்டும் இல்ல. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் யோசிப்பீங்க. ச்சே! 1000 இருந்தாலும் ஷோவ தாங்கி பிடிச்சது அவங்க தான். ஷோவ தாங்கி பிடிக்கிறவங்களுக்கு தானங்க கப்பு. இல்ல சாண்ட்ரா இல்ல ஆனா நல்ல பிள்ளையா கப்பெல்லாம் இங்க பாரு. நடிக்கிறவங்களுக்கு கப்பா? கப்பெல்லாம் சாண்ட்ராவுக்கு கிடைக்காதும்மா. வெங்கல கிண்ணம் கூட கிடைக்காது. அது ஞாபகம் வச்சுக்கோ. ஏங்க அந்த ஷோவே ஏமந்த்க்கு மட்டும்தான். உங்களோடதுங்க. அது ஒன்லி ஏமந்த். ஏங்க ஷோவுல எப்படி அது ஏதோ இந்த பெருங்காயம் ஸ்பான்சர் அந்த ஸ்பான்சர் இந்த மாதிரி எங்க அக்கா தாங்க ஷோவையே செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஷோவே எடுத்துட்டு போனதே எங்க அக்கா தான். புரியுதா? ஆமா இங்க பார்வதி அதனால நீங்க அருமையாரா இருக்கீங்களா? மேல இப்போ எங்களுக்கு வந்து கப்பெல்லாம் கிடையாது. இரு அந்த இரு இதுல இரு பாதி அது பேர் என்ன? அந்த லாபத்துல பாதி எங்களுக்குங்க. 60-40 தான். பொறுங்களேன். 60 எங்களுக்கு, பிரவீன் 40 இருக்காரு. ப்ரொடியூசர். ஹேமா, ஆ? பிரவீன் எங்க இருக்காரு. ஸ்பீக்கர்ல கீழ இருக்காரா? கீழ இருக்காரு. பார்த்தேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஓகே. இல்ல எனக்கு வேணும். ஏம்மா இல்ல யாராவது இப்ப பார்வதி ரோல ப்ளே பண்ணுங்க. சூப்பர் நீங்க ப்ளே பண்ணுங்க. ஏம்மா பாரு, உன்னோட ப்ரொமோ கன்டென்ட்லாம் அந்த பயவுல எடுத்துட்டு போகுதே! நீ என்ன உட்காந்துட்டு ஆரோரா ஏதோ பண்றான்னு உட்காந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்க. அவ ப்ரொமோவெல்லாம் தூக்கிட்டு போய் சாப்பிட்டுக்க இருக்கா. டெய்லி 3 ப்ரொமோ அவ தான் வரா. உனக்கு தெரியுமா? ஏம்மா பார்வதி என்னையா ஏம்மா கோத்து விடுறீங்க? எனக்கும் உங்களுக்கு பார்வதிக்கும் அப்ப ஆகவே பார்வதி ஆகாது ரோல் ஏம்மா. வரல. வாய்ப்பே இல்ல. ஐயோ! எங்களுக்கு சுபாக்கா இருக்கணும். பார்வதி ரோல் நாங்க ப்ளே பண்ணுவோம் சுப்பு எடுத்து. இல்ல புரியுது. ஆனா அந்த அம்மாவ முதல்ல இருந்தே ஒரு வெறுத்துட்டு பார்த்துட்டு இருக்கவன் நான் ஒன் ஆஃப் அப்ப த ஓகே. யாராவது பர்சனுங்க. வந்து பார்வதி ரோல் ப்ளே பண்ணலாம் டக்குன்னு. ஏன்னா இவரு சொல்றத பார்த்தா என்னமோ நான் சாண்ட்ரா கூட தோள் மேல கை போட்டு நாங்க போற ப்ளே பண்ணுவோங்க. நாங்க இந்த ஷோவ எங்க ஸ்பேஸ்ல ஃபன்னா தான் எடுத்துட்டு போவோம். நானும் ம். உங்களுடைய ட்வீட்ல போயிட்டு தேடி தேடி பார்த்தேன். சாண்ட்ரா பத்தி ஒரு போஸ்ட் கூட போடல. இல்ல வெண்பா ஆனா ஒரு வெண்பா 1/2 மணி போஸ்ட் போட நேரம் மூச்சு மாட்டாங்க. பிடிக்காம நான் பேசிருக்கீங்க. போஸ்ட் எல்லாம் போட அவங்க மாட்டேங்க. ஏங்க ஆக்சுவலி இது ஒரு இதுதான் ஷோ, நீங்க இதுக்கு தப்பு போஸ்ட் ஏங்க, பண்றது. அவங்க வந்து சாண்ட்ராவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது அவங்க எதுக்குங்க போஸ்ட் போடணும்? இல்ல கரெக்ட். சுப்பு இங்க நெறைய ஐடி வந்துட்டு பிக் பாஸ் போஸ்ட்டே போட மாட்டாங்க. ஆனா பேசிட்டு போயிருவாங்க. போஸ்ட் போட்டா தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோன்ற எண்ணமே கிடையாதுல்ல. நாங்கலாம் இங்க சர்வே பண்ணிக்கிருக்கோம். அதுக்காண்டி அவங்களும் முட்டு குடுக்க முடியாது. எங்களுக்கு ட்விட்டர் வந்து நல்ல டூலு. நாங்க ஒரு வெளிநாட்ல ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு நல்ல டூலு. அதனால யார்கிட்டயும் சண்டை போட மாட்டோம். கிட்டத்தட்ட 3 வருஷமா 2 வருஷமா இவங்கள எனக்கு தெரியும். நாங்க ஃபன் பண்ணிட்டு, நாங்க பாட்டுக்கு நாங்க நெறைய ஷேர் பண்ணிக்கிட்டு, இந்த டூல நல்லா அந்த டூல் மாரி யூஸ் பண்ணிட்டு போவோம். ஒரு ஷோவுக்காக அடிச்சுக்கிறது, செய்யறது இச்சோலி பண்ண மாட்டோம். அதனால தான் எங்க உலகம் தனியா நாங்க பாட்டுக்கு வாழ்ந்துக்கிருக்கோம். முட்டு குடுக்க வேணாம். இல்ல எனக்கு பிடிச்சிருந்தா கூட அவங்க ஒப்பீனியன ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போய்க்கிட்டே இருப்பேன்.
எண்ட் ஆஃப் த டே இன்னும் 20 நாள்ல முடிஞ்சு போயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்னைய நான் நெறைய பேர் பிளாக் பண்ணிட்டாங்க. நான் ஒண்ணுமே பார்த்தேன். இல்ல. நானும் பிளாக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேன். ஃபுல் பார்வதி நீங்க ஃபேன்ஸு. அதுக்கப்புறம் வந்தீங்கனாலும் இதே மாதிரி நான் ஹேமாவை போட்டு எங்கேயா அடிச்சுக்கிட்டு இருப்பேன். நீங்க பார்க்கலாம். ஆனா நாங்க ஏதாவது கண்டென்ட் ஸ்பேஸ்ல போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு என்ன இருப்போம். கண்டென்ட்டா இருந்தாலும் பட் அடி வாங்குறது என்னமோ ஹேமாவா இருப்பாங்க. நான் ஜூனியர். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏமா ஸ்பேஸ்ல இருக்கேன் நானு. இந்த இல்ல சீசன்ல தான். லாஸ்ட் சீசன் நானு ஸ்பேஸ் போடல. வீட்ல வேணான்ட்டாங்க. போதும். இது வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, சம்டைம்ஸ் வந்து நீங்க ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு டென்ஷனு, ஃபைட்டு, எமோஷனல் பாண்டிங் எல்லாம் உருவாயிரும். உண்மையிலே இந்த சீசன் அப்படித்தான். ஆனா இந்த சீசன் ஓகே. இந்த சீசன் இந்த பண்ணலையே. சீசன் இந்த சீசன் நான் ஸ்டாண்ட் எடுக்கிற யாருமே ஈவன் ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி ஸ்டாண்ட் யாருமே எடுக்கிற இல்லையே. மாரி இல்ல. அதுவே எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிருச்சு. யாருக்கு நீங்க ஸ்டாண்ட் எடுத்து நீங்க யோசிச்சாலும், அடுத்த நாள் அவன் ஒரு பெருசா தப்பு பண்ணிட்டு வந்துருவான். அதுக்கெல்லாம் அவன் பண்றதுக்கெல்லாம் நான் முட்டு குடுத்துட்டு உட்கார முடியாதுல்ல. அவன் ஹேமா சைக்கிள் ஸ்டாண்ட் எடுத்தாங்க டர்ன்னு போயிடுவாங்க. எஸ். அது இந்த சீசன்ல கண்டிப்பா வந்துட்டு அந்த மாரி கண்டஸ்டன்ட் ஒருத்தர் கூட கிடையாது. ஹேமந்த் தவிர. ஹேமந்த் ஆர்மில ஹேமந்த் நான் ஃபேன். கண்டிப்பா ஹேமந்துக்கு தான் கப்பு. நான் கூட. இல்ல. அவர் அங்க தான் வாழ்வாரு. இவங்க தான் வெளிய போவாய்ங்க. அவர் அங்க தான் வாழ்வாரு. சுப்பு கப்பலாம் கிடையாது. வீட்ட எழுதி குடுங்கடா ஃபர்ஸ்ட். ஏங்க வெளிய போங்கடா ராஸ்கல். ப்ரோமோ போட்டு எப்படி உங்களுக்கு நாங்க கண்டென்ட் கொடுக்குறோம். சும்மா வந்து இல்ல வாழைப்பழம் தின்ட்டு ஹேமா, போனதுக்கெல்லாம் கப்பு கொடுக்க முடியாதுங்க. நம்ம கப்பு ஹேமந்த் கொடுக்க முடியாது. எவ்வளவு சூப்பர் ஸ்டார் பாருங்க. ஒரு வாய் இடியாப்பம் வச்சதுனால பிக் பாஸே வந்து யாரையும் சாப்பிட விடல. எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைங்கன்னு அப்படியா? சொல்லிட்டாரு பாத்தீங்களா? இன்னைக்கா? ஆமா. இன்னைக்கா? மண்டே. இல்ல மண்டே. ஐயோ! அந்த கிளிப்லாம் நான் பார்க்கவே இல்ல. ஒரு பைய கூட ஹேமந்த் அதெல்லாம் எப்படி ஹேமா? நீங்க ஃபேனா இருந்து என்ன ஹேமா? அதெல்லாம் தானே உங்களுடைய மெயினா வீடியோ நோட் வரல. பண்ணணும். நானுமே பார்க்கல. அப்ப நான் சிக்கா இருந்த டைம்ல ரொம்பலாம் நான் கண்டுக்க மாட்டேன். இன்னொன்னு நீங்க வால்நட் வெளியில வைக்க மறந்துட்டீங்கல்ல, அதனால போய் இடியாப்பம் ஐயோ! சாப்பிட்டாரு காலையில ஹேமந்த். வந்தான் சாரு ஸ்பேஸ் போடும்போதேவும், நான் தான் வந்துட்டு குடுக்க மறந்துட்டேன். மறுபடியும் இன்னைக்கு போய் ஏதாவது தோசை ஏத்த சாப்பிட போறாரு. தோசையெல்லாம் இல்ல. அதையும் தூக்கி ஆப்பிள் ஸ்டோர் ரூம்ல இருக்கு. வைக்க போறாங்க. ஆப்பிள் கொஞ்சத்த பறிக்காம விட்டுட்டேன். செடியில அப்படியே வச்சிருக்கேன். யார் சாப்பிடுறாங்கன்னு தெரியல. அந்த ஆப்பிள வந்து யாரோ சாப்பிடுறாங்க. நானும் நெறைய ஆப்பிள் அப்படியே செடியில விட்டுட்டேன். இந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடு வரும்ல, அத வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நைட்டு வந்து ஒழுங்கா மூடாம விட்டுருக்காங்க இடியாப்பம் டப்பாவ. ஓகே. இல்ல. அது நைட் இல்ல. அவரு வந்து அது நல்லா நெக்ஸ்ட் டே. சாப்பிட்டுட்டாரு. கொஞ்சம் இல்ல வந்து இல்ல. வாய் வச்சுட்டு போயிட்டாரு. இல்ல இவங்களும் நெக்ஸ்ட் அது டே காலையில மார்னிங் தெரியாம ரீஹீட் வந்து பண்ணி சாப்பிட ட்ரை வச்சுட்டாங்க. பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால பிக் பாஸ் வந்து எடுத்து எல்லாத்தையும் உள்ள வச்சிருங்க அப்படின்ட்டாரு. சுப்பு என்ன சொன்னீங்க? இல்ல. அது நெக்ஸ்ட் டே மார்னிங் ரீஹீட் பண்ணி அப்படியே வச்சிருவாங்க. இவங்க அந்த கேப்டன்சி டாஸ்க்குக்கு போயிட்டு போகும்போது அரோராவை கூப்பிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொல்லுவாரு. அப்போ சொல்லுவாரு, இந்த இடியாப்பத்தை தூக்கி ஓரமா வச்சிருங்க. அதுல ஆல்ரெடி அணில் வாய் வச்சிருச்சு அப்படின்ட்டு. அணில் வாய் வச்சா விஷமா? தெரியாதுங்க எனக்கு. அது எனக்கும் தெரியாது. அவங்களுக்கு பயம். இல்ல ஆமாமா. யாராச்சும் இவங்க ஒரே ஐடியா உள்ள சிக்காயிட்டாங்கன்னா மொத்தமா முடிஞ்சுது சீசன் அப்படின்ட்டு. அப்ப அன்னைக்கு சாப்பிட்ட வாழைப்பழம் அதெல்லாம்? அதெல்லாம் சாப்பிட்டுருக்க ஒன்னா மாட்டாங்க. அது ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போயிருக்கும், இல்லாட்டி வந்து இவங்க சாப்பிடாம தூக்கி இவங்க போட்டிருப்பாங்க. சாப்பிடாம தூக்கி போட்டிருப்பாங்க கண்டிப்பா. அப்ப இது டீமுக்கு வேலை. இப்ப அணில் எங்க வந்தாலும் இப்ப கண்டுபிடிச்சு அத பாதுகாக்கிறது இவங்க வேலையா அப்ப? சூப்பர். அதனால நம்ம ஹேமந்த் எவ்வளவு கிரேட் பாருங்க. அவரு தான் வந்து இது தாங்கி பிடிக்கிறாரு. வெண்பா நீங்க வந்து ஃபேன் மாறணும். இல்ல வெண்பா வந்து சாண்ட்ரா ஃபேனாவே இருக்கட்டும். நல்லா இருக்கு. ஏங்க உங்க ஹேமந்த் அழுவாராங்க? கேக்குறேன்னா உங்க ஹேமந்த் எத்தனை ப்ரோமோல வந்தாரு சொல்லுங்க. யாராவது வந்து அடுத்தது சாண்ட்ரா வெர்சஸ் ஹேமந்த்னு ஒரு போஸ்டர் போடுற சூப்பரா இருக்குல்ல ஹேமா? எங்க நானா ஹேமந்த் கேக்குறேன்னா திருட்டுக்கோட்டு. சொல்லுங்க மாதவன். நானா சொல்ல வரேன்னா ப்ரோமோலாம் இன்னைக்கு இந்த வாரம் மட்டும்தான் வந்தாங்க. லாஸ்ட் வாரம் எங்க வந்தாங்க சாண்ட்ரா? ஒரு வாரம் வந்துட்டா டைட்டில் வின்னர் அளவுக்கு பேசுவாங்க எங்க வெண்பாக்கா. என்ன வெண்பாக்கா? லாஸ்ட் வாரம் லாஸ்ட் ஒரு வாரம் வாரம் வந்தா போதும் மாதவா. ஒரு வாரம் வந்தா போறோம். சரி, லாஸ்ட் வாரம்னா நீங்க என்ன பேசுனீங்க சொல்லுங்க. சரி அதெல்லாம் சரி, மறந்துடுறோம்க்கா. அதெல்லாம் யாருக்காவது எதுக்கு பண்றேன். ஏங்க இந்த ஷோல நான் கேக்குறேன், யாருக்காவது தைரியம் இருந்துச்சா? நீங்க கேமுக்காக ஒரு ட்ரையாங்கிளா உட்காந்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பச்சையா தெரியுதுன்னு சொல்றதுக்கு உள்ள இருக்கிற அந்த அத்தனை கண்டஸ்டன்ட்ல யாராவது ஒருத்தருக்கு தைரியம் இருந்துச்சா சொல்லுங்க. நாங்க வந்து ரவுண்டு கட்டி அடிக்கிறோம்ல, நீங்க ட்ரையாங்கிள் தானே பண்றீங்க. சொல்றேன், நீங்க ட்ரையாங்கிள் பண்றீங்க. அது கேமா? மொத்த பையன 360 டிகிரில உட்கார்ந்த இடத்துல எல்லாரையும் வர வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறது நாங்க கேமரா? சொல்லுங்க மாதவன், சொல்லுங்க.
ஆனா அப்படியே நிஜமாவே வெண்பா இது வாய் எல்லாமே அடைச்சு வேலிட் பாயிண்ட்டுங்க. சுப்பு நிஜமாவே பாத்தீங்களா சுப்பு சுப்பு எப்ப வந்துட்டாரு அடுத்தது ஒரு வாங்க 4 ஓட்டுல சுப்பு வாங்க பேரை வச்சு நீங்க அடிக்கிறதுக்கு கேமா? பேஸ்மெண்ட்டையே புரிஞ்சுக்க 16 பேரையும் மாட்டீங்க வீட்டு சுப்பு. வெளில உட்கார வச்சேன் பாரு, அதுதான் கேம் அப்படிங்கிறாங்க வெண்பா. சுப்பு நீங்க இன்னும் ஒரு உண்மையான ஒரு புள்ளி, அந்த மைய புள்ளியே நீங்க கண்டுபிடிக்கல. நீங்களே சேண்ட்ரா வெண்பக்கம் சேண்ட்ரா சப்போர்ட் அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல எனக்கு எனக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனா அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் சிலதெல்லாம் வந்து வேலிடா இருக்குன்னு சொல்ல வரேன் நான். ஆமா, மக்களே அது எங்க அக்காக்கிட்ட அது வந்து பிடிச்சது எப்படின்னா, அந்த இல்ல சுப்பு நக்கல் எல்லாமே வேலிட் தான். உங்களுக்கு ஒன்னொன்னா புரிய ஆரம்பிச்சது. ஏமா 50க்கு வந்துட்டாங்க, நீங்க ஒரு 40ல இருக்கீங்க, வாங்க நாளைக்கு பாருங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ந- 80 அப்புறம் 100 தான். நேரத்துல கட்சி ஆர்மி ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் ஹேமா அப்படின்னா. சரி சரி ஆல்ரெடி சேண்ட்ரா இருக்கு, இல்ல வந்து சப்போர்ட் பக்கத்துல உட்காருங்க அவ்வளவுதான். ஓகே 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 கைஸ், எனக்கு டைம் ஆகுது. போதும்னு நினைக்கிறேன். ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, ஓகே. டேக் கேர். போயிட்டு லைவ் பார்க்காம ஏதாவது யூடியூப்ல நல்ல கண்டென்ட் இருந்தா பாருங்க. அப்புறம் டாக்டர் ஷேர் பண்ணாரு, அந்த பொண்ணு பேரு அம்மா தெரிஞ்சு வச்சுக்கோ, மித்ரா உத்ரா, இது மித்ராவான் ட்வின்ஸ் பேரு. அதனால தான் அது வந்து ருத்ராவா? ருத்ரா. அது சாண்ட்ரா பொண்ணு, சாண்ட்ரா பிரஜின் பொண்ணுங்க பேரு ருத்ரா மித்ரா. செல்லம்மா கூப்பிடுறது வந்து பாத்து மீனு போல. ஓகே ஓகே மக்களே, சென்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ. பாய் தேங்க்யூ. பாய் ஹேமா. பாய் பை பை பாய் பை. வெண்பா.